உங்களுக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு தோணுதா? பிடித்த நபர் உங்கள விட்டுட்டு போனதா இருக்கலாம். ரொம்ப நெருக்கமான நபருடைய மறைவா இருக்கலாம். வாழ்க்கையில எத தொட்டாலும் அதில வரக்கூடிய தோல்வியா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆனதா இருக்கலாம். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வாழ்க்கையே நமக்கு முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல நம்ம வாழ்க்கையில அவ்வளோதான் அப்படின்ற உணர்வ குடுத்துருக்கா? இப்படிப்பட்ட உணர்வு உங்களுக்கு வந்திருந்தா வாழ்த்துக்கள். ஏன்னா, எப்போ வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நமக்கு தோணுதோ, எப்போ இதுக்கு மேலே கீழே போகிறதுக்கு இடமே இல்லை என் வாழ்க்கையில் அப்படின்னு நமக்கு தோணுதோ, ராக் பாட்டமை நம்ம அடைஞ்சிட்டோன்னு தோணுதோ, அப்போ ஒரே வழி மேலே போகிறது மட்டும்தான். எப்போ வாழ்க்கையில் என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சு, இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு தோணுதோ, அப்போது பல ரிஸ்க்கை நம்ம எடுப்போம். இதுக்கு மேலே எனக்கு கம்ஃபர்ட்லாம் தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். வரட்டும் பார்த்துக்கலாம், இதுக்கு மேலே என்ன ஆக போகுது அப்படின்னு பல முயற்சிகளை எடுப்போம். அது கட்டாயம் மாபெரும் வெற்றியை நமக்கு கொடுக்கும். நம்மளை ஒரு மலையோட உசரத்துக்கு கூட்டிகிட்டு போகும். இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிற ஒரு புத்தகம் இருக்குது, தி மவுண்டன் இஸ் யூ அப்படின்ற இந்த புத்தகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த புத்தகத்தோட சம்மரி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இயற்கை எப்போவுமே உங்களுக்கு சாதகமானதாக தான் இருக்கும். நீங்கள் வாழ்க்கையில் உடைஞ்சு போன மாதிரி உணரலாம். வாழ்க்கையே எனக்கு முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்லாம் உங்களுக்கு தோணலாம். ஆனால் அதுக்காகலாம் இயற்கை உங்களுக்கு சாதகம் இல்லாமல் போயிடாது. ஒரு காட்டுத்தீ ஒரு காடு செழிப்பாக வளர்கிறதுக்கு எப்போவுமே பயனுள்ளதாக தான் இருக்கும். ஒரு காட்டுத்தீ வந்தால் தான் மண்ணுக்கு அதிகமான உரங்கள் கிடைக்குது. மண்ணில் தூங்கிக்கிட்டு இருக்க பல விதைகள் உயிர் தெழுது. ஒரு காட்டுத்தீக்கு அப்புறம் தான் அந்த காடு இன்னும் செழிப்பாக வளருது. அதுபோல தான் உங்கள் வாழ்க்கையிலையும் அப்பப்போ உங்களோட மனது உடைஞ்சி போக வேண்டிய தேவை இருக்குது. அப்படி உடைஞ்சி போகிறது எப்போவுமே நேர்மறையான ஒரு விஷயந்தான். அப்படி உடைஞ்சி போகும்போது தான் உங்களை பற்றி நீங்கள் சிந்திப்பீங்க. உங்கள் வாழ்க்கையை பற்றின ஒரு புதிய பார்வை உங்களுக்கு வரும். உங்களை நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. புது நபர்கள் கூட சேர ஆரம்பிப்பீங்க. உங்களோட சுகமான சூழல்லேருந்து, கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரவும் உங்களால் முடியும். வாழ்க்கையில் எப்போவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனையை நம்ம சகிச்சுக்கிட்டே போயிட்டு இருப்போம். ஆனால் எப்போ இந்த பிரச்சனையை என்னால் சகிச்சிக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு பிரச்சனை பெருசாகுதோ, அப்போ தான் நமக்கு விழிப்புணர்வுன்றது வருது. இவ்வளவு நாள் இந்த பிரச்சனையை நான் சகிச்சுக்கிட்டே போனேன். இதுக்கு மேலே சகிச்சுக்கிட்டு இந்த பிரச்சனையோடு என்னால் வாழ முடியாது. இந்த பிரச்சனையை நான் தீர்க்க போகிறேன். இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வரப்போகிறேன் அப்படின்ற ஒரு முயற்சியில் ஈடுபடுவீங்க. 2 நிலப்பரப்புகள் ஒன்றா மோதும் போது ஒரு மலைன்றது உருவாகுது. அதுபோல் நீங்களும் ஒரு மலை மாதிரி வளரணுன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற 2 பகுதி ஒன்றோடு ஒன்று மோதிக்கணும். ஒன்று விழிப்புணர்வு இருக்கக்கூடிய பகுதி, இன்னொன்று விழிப்புணர்வு இல்லாத பகுதி. எனக்கு வாழ்க்கையில் என்ன வேணும், எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும் அப்படின்ற விழிப்புணர்வு இருக்கிற பகுதி ஒன்று. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் ஏன் அடையாமல் இன்னும் இருக்கேன், அதை அடைய விடாமல் என்ன நானே ஏன் தடுத்துக்கிறேன் அப்படின்ற விழிப்புணர்வு இல்லாத ஒரு பகுதி. இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று உராசும் போது, ஒன்றோடு ஒன்று மோதிக்கும் போது மலை மாதிரி நீங்களும் எல்லாம் செய்வீங்க. உங்களோட பிரச்சனைகளும் உங்களுக்கு முன்னாடி மலை மாதிரி தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலும் நிறைய குறைகள் இருக்க தான் செய்யும். நீங்களும் இம்பர்ஃபெக்டாக இருக்க தான் செய்வீங்க. நீங்கள் இம்பர்ஃபெக்டாக இருக்கீங்க அப்படின்றதுக்காகலாம் நீங்கள் வாழ்க்கையில் வாழ தகுதியற்ற நபர் கிடையாது. உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்றதுலாம் கிடையாது. இயற்கையும் எப்போவுமே முழுமை பெறாமல் தான் இருக்குது, இம்பர்ஃபெக்டாக தான் இருக்குது. அந்த முழுமை பெறாமல் இருக்கிறதுனால மட்டும்தான் இயற்கை நகர்ந்துக்கிட்டு இருக்குது, வளர்ந்துக்கிட்டு இருக்குது. நீங்களும் இம்பர்ஃபெக்டாக இருக்கீங்க அப்படின்றதுனால நீங்கள் தோற்று போயிட்டீங்க அப்படின்ற அர்த்தம் கிடையாது. நீங்கள் இம்பர்ஃபெக்டாக முழுமை பெறாமல் இருக்கிறது உங்களுக்கு என்னத்தை காட்டுதுன்னா, நீங்கள் ஒரு மனிதன், இயற்கையில் ஒரு அங்கம். உங்கள் வாழ்க்கையில் வளர்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் காட்டுது. உங்களுக்கு முன்னாடி மலை மாதிரி இருக்கிற பிரச்சனை என்னன்னு சில சமயம் உங்களுக்கு தெரியலாம். அது ஒரு அடிக்ஷனாக இருக்கலாம். எனக்கு பிடிக்காத ஒரு வேலைக்கு நான் போயிட்டுருக்கேன் அப்படின்ற விஷயமா இருக்கலாம். சில சமயம் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மலை மாதிரியான பிரச்சனை என்னன்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். எனக்கு தொடர்ந்து பயமாக இருக்குது, எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது, எனக்கு ஒரு ஆன்சைட்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இது எல்லாமே என்ன காட்டுதுன்னா, என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அது என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, ஆனால் அது எனக்கு கொடுக்கக்கூடிய உணர்வை மட்டும் நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன்றதை காட்டுது. பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ, பிரச்சனை உங்களுக்கு தெரியலையோ, உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ, கட்டாயம் ஒரு நாள் அந்த மலையை நீங்கள் ஏறி இறங்க போகிறீங்க. அந்த மலையை ஏறி இறங்கும் போது அந்த மலை உங்களுக்கு பின்னாடி போயிடும். ஆனால் அந்த மலையை ஏறி இறங்கக்கூடிய அந்த செயலில் நீங்கள் எப்படிப்பட்ட மனிதனாக மாறினீங்களோ அது உங்கள் கூடயே நிலைத்து இருக்கும். என் வாழ்க்கையில் எனக்கு என்ன வேணும்னு தெரியுது, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றதும் எனக்கு தெரியுது. ஆனால் அதை செய்ய விடாமல் ஏதோ ஒன்று தடுத்துக்கிட்டே இருக்குது. அதை கொஞ்சம் ஒத்து கவனித்தா நான் தான் அதை செய்கிறதில்ல அப்படின்னு எனக்கு தெரியுது. இதுக்கு பேர் தான் சுயநாச வேலை, செல்ஃப் சபட்டேஜ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த செல்ஃப் சபட்டேஜ்னால் என்ன? என் வாழ்க்கையில் எனக்கு ஏதோ ஒன்று தேவை, அதை அடையிறதுக்கான வழிகளும் எனக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் அதை நான் செய்யாமல் இருக்கேன் ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படின்னா அது செல்ஃப் சபட்டேஜ். என்னோடய ஆரோக்கியம் ரொம்ப மோசமாக இருக்குது, அந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். ஒழுங்காக சாப்பிட்ணும், ஒரு டயட்டில் இருக்கணும், ஒழுங்காக ஒரு ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும், ஒழுங்காக நேரத்துக்கு தூங்கணும், நைட் அதிகமாக மொபைல் பார்க்கக்கூடாது, இப்படி எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனால் இருந்தாலும் நான் எதை செய்யக்கூடாதோ அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கேன்னா இதுக்கு பேர் தான் சுயநாசை வேலை. இந்த சுயநாச வேலை தான் பல நேரங்களில் உங்கள் வாழ்க்கையை ராக் பாட்டமுக்கு கொண்டு போகும். என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சு, இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு நிகழ்வு வரத்துக்கு 99% இந்த சுயநாச வேலை தான் காரணமாக இருக்கும். இவ்வளவு நேரம் சொன்ன அந்த உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மலை போன்ற பிரச்சனை அப்படின்றது முக்கால்வாசி நேரம் நீங்களாக தான் இருப்பீங்க. உங்களுக்கு முன்னாடி அவ்வளவு பிரச்சனை இருக்கிறதுக்கு காரணம் அந்த மலையே நீங்களாக தான் இருப்பீங்க. இந்த செல்ஃப் சபட்டேஜ் எதனாலலாம் வரும்? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய சைக்காலஜிஸ்ட் இருக்கார், கார்ல் ஜங். சின்ன வயசில் அவருக்கு நம்மளை மாதிரியே ஸ்கூல் போகிறதுக்கு பிடிக்காதான். ஒரு நாள் ஸ்கூல் போயிட்டுருக்கப்போ தடிக்கு கீழே விழுந்துடுறாரு, தலை உடஞ்சிடுது. அம்மா இன்றைக்கி நீ ஸ்கூலுக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஒரு விஷயத்தை கற்றுக்கிறாரு, கீழே விழுந்து தலை உடஞ்சதுன்னா நம்ம ஸ்கூலுக்கு போக வேணாம் போலையே அப்படின்றத கற்றுக்கிறார். அன்னிலிருந்து எப்படியெல்லாம் தலையை உடச்சிக்கலான்னு புது புது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாராம். பலவேறு விதமாக கீழே விடுறதுக்கான முயற்சியை பண்ணிக்கிட்டு இருந்தாராம். பிற்காலத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளும் வாழ்க்கையில் பல நேரங்களில் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமக்கு ஏதோ ஒன்று வேணான்னு தோணுது, இல்லை ஏதோ ஒன்று வேணும்னு தோணுது. வேணான்னா என்ன செய்யணும்? அது வேணான்னு சொல்லிடணும். வேணும்னா அதை நோக்கி நம்ம போகணும். ஆனால் இதுக்காக நம்மளோட தலையை நம்ம உடச்சிப்போமா? பெரும்பான்மையான நேரத்தில் உடச்சிக்கிறோம். அதுதான் செல்ஃப் சபட்டேஜ். எனக்கு வேணான்ற ஒரு வாழ்க்கையோ வேணுன்ற ஒரு வாழ்க்கையோ அதை எப்படி அணுகணுமோ அப்படி அணுகாமல் என்ன நான் டேமேஜ் பண்ணிக்கிறேன்னா அதுக்கு பேர் தான் சுயநாச வேலை. எனக்கு ஒரு பிரேக்கப் ஆகிடுச்சு, என்னோடய காதலி என்னை விட்டு போயிட்டா, என்னை ஏமாற்றிட்டான்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், ரொம்ப மோசமானவன் அவளுக்கு ஒரு பேரையும் நான் கொடுத்துட்டேன், அதிலிருந்து விலகி நான் வெளியே போகணும், எனக்கான புது வாழ்க்கையை நான் உருவாக்கிக்கணும்னு நினைக்கிறேன். இதை செய்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? என்னோடய பழைய காதலியை மன்னிக்கணும். அவங்க அவ்வளோ தவறான ஆள், அவங்க மோசமானவங்க அப்படின்ற இமேஜினேஷனுக்குள்ளே நான் போகக்கூடாது. அவங்கள மொத்தமாக நான் மறக்கணும், மன்னிச்சிடணும், எனக்கான புது வாழ்க்கையை தேடி போகணும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் சம்மந்தமே இல்லாமல் உட்காந்து குடிச்சேன்னா அதுக்கு பேர் தான் செல்ஃப் சபட்டேஜ். இந்த செல்ஃப் சபட்டேஜ்ன்றது ஒரு கோப்பிங் மெக்கானிசம், அதாவது சகிச்சுக்கிறது. என் பிரச்சனையை கடந்து போகிறதுக்கு பதிலாக பிரச்சனையை சகிச்சுக்கிறது. எப்படி? இந்த பிரச்சனையை கடந்து போகிறது கொஞ்சம் சிரமமானதாக இருக்கே, அதுக்கு பேசாமல் இந்த பிரச்சனையை சகிச்சுக்கலாம், இந்த பிரச்சனையை கையிலேயே பிடிச்சிக்கலான்னு நினைக்கிறது. அதாவது எனக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை நான் பூர்த்தி பண்ணாமல் அந்த தேவையை பூர்த்தி பண்ணுறது கொஞ்சம் கடினம் அப்படின்னு நானே புரிஞ்சுக்கிட்டு அந்த தேவையை சும்மா அப்படியே எனக்கு முன்னாடி வச்சு அந்த தேவை எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு என்ன நானே வருத்தத்துக்கு உள்ளாக்கிக்கிட்டு இப்போ நான் எங்கே இருக்கிறேனோ அங்கேயே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறது தான் இந்த செல்ஃப் சபட்டேஜ். ஒரு உதாரணத்துக்கு, எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை. ஆனால் ஆர்டிஸ்ட் ஆனால் நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வருவோமா வரமாட்டோமான்ற ஒரு பயம் இருக்குது. ஒரு ஆர்டிஸ்ட் ஆனால் நல்லா பணம் சம்பாதிக்க முடியுமோ முடியாதோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், இப்போ நான் எந்த வேலையில் இருக்கிறேனோ அந்த வேலையை வெறுக்க ஆரம்பிக்கிறேன். வெறுத்தா என்ன செய்யணும்? வெளியே போகணும். ஆனால் வெளியே போகாமல் இந்த வேலையை குறை சொல்லிக்கிட்டே இந்த வேலையிலே இருக்கேன். இந்த வேலை எனக்கு பிடிக்காமல் போனதுனால இந்த வேலையில் என்னால் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியல. என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன தவறாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, இவன் வேலைக்கு ஆக மாட்டான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதனால இன்னும் அந்த வேலையை வெறுத்து அந்த வேலையிலேயே இருக்கிறேன். எனக்கு பிடிச்ச அந்த ஆர்ட்டை நோக்கியும் நான் போகிறது கிடையாது, அந்த ஆர்டிஸ்ட்டாக நான் மாறுறதும் கிடையாது, அதுக்கான முயற்சியும் பண்ணுறது கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் எந்த வேலை எனக்கு பிடிக்காதோ அந்த வேலையை மேலும் மேலும் வெறுத்து அந்த வேலையிலே இருக்கேன். இதுக்கு பேர் தான் செல்ஃப் சபட்டேஜ். ஏன் இப்படி பண்ணுறேன்? எனக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை போய் அடையிறது ஒரு பயத்தை கொடுக்குது, அதில் நிறைய சந்தேகங்கள் எழுது, அதனால அதுக்குள்ளே போக வேணாம், அதை முன்னாடி அப்படியே வச்சுருவோம், இப்போ எங்கே இருக்கோமோ அங்கேயே இருந்து வருத்தப்படுவோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு செல்ஃப் சபட்டேஜ். இந்த சுயநாச வேலை சில சமயம் வேறு விதமாகவும் நமக்கு வரும். அது என்னென்னா, நம்மளை பற்றி எப்படிப்பட்ட பார்வை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுலேருந்து வரும். நம்மளை பற்றின ஒரு தவறான ஒரு பார்வை, ஒரு எதிர்மறையான பார்வை. இந்த பார்வை எப்படி உருவாயிருக்கும்? சின்ன வயசுலேருந்து நம்ம பார்க்குற விஷயங்கள், நம்ம கேட்ட விஷயங்கள், நம்மளை பற்றி அடுத்தவங்க நமக்கு என்ன சொன்னாங்க அப்படின்றத நம்ம நம்புறது மூலியமாக நம்ம மேலே ஒரு தவறான பார்வை வச்சுக்கிட்டு இருப்போம். அதாவது ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்போம், ஆனால் நீ அதுக்கெலாம் லாய்க்கு இல்லைன்னு சின்ன வயசுலேருந்து சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ள ஆழமாக இருக்கிறதுனால நமக்கு என்ன வேணுமோ அதை நோக்கி நம்ம போக மாட்டோம். அதுவே நம்மளை அழிக்கக்கூடிய ஒரு சுயநாச வேலையாக மாறிடும். இது நம்ம மேலே நம்ம வச்சுக்கிட்டு இருக்க பார்வை மட்டும் கிடையாது, இந்த உலகத்தின் மீது நம்ம வச்சுக்கிட்டு இருக்க ஒரு நம்பிக்கையாக கூட இருக்கலாம். இந்த உலகத்தில் ஒரு 25,000 மாதம் சம்பாதிச்சா அவன் பெரிய ஆளியா அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நம்ம சின்ன வயசில் வளர்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம்.
அதை இன்னும் ஆழமாக நம்புறதுனால 25,000க்கு மேலே நம்மளால் சம்பாதிக்க முடியாது போல், அதெல்லாம் பெரிய விஷயம், நம்மளாலலாம் முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையாக அது மாறலாம். அது நம்மளோட வளர்ச்சியை தடை செய்யும் போது அதுவும் ஒரு சுயநாச வேலையாக மாறுது. இந்த சுயநாச வேலைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. அது என்ன தெரியுமா? நமக்கு முன்பின் தெரியாத ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுறது. இது மனிதனோட இயற்கை, எல்லா உயிருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இயற்கை. நமக்கு தெரிஞ்ச விஷயம் ரொம்ப சேஃபாக நமக்கு தோணும். ஆனால் நமக்கு தெரியாத புது விஷயமா இருந்ததுன்னா அதில் நமக்கு ஒரு பயம் வரும், ஒரு தயக்கன்றது வர்றது தான். நான் எப்போ என்னை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேனோ, எப்போ என் வாழ்க்கையை புதுப்பிச்சுக்கணும்னு நினைக்கிறேனோ, அங்கே கண்டிப்பாக எனக்கு தெரியாத பல அன்ஃபெமிலியரான விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது. இது வரைக்கும் பார்த்துடாத புது விஷயங்கள் நடக்க போகுது. இப்போ இருக்கிற இந்த கம்ஃபர்ட் ஜோனில் என்னால் இருக்க முடியாது. எனக்கு பிடிக்காத வேலையாக இருந்தாலும் இந்த வேலை எனக்கு தெரிஞ்சிருக்கு, இங்கே என்னெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். காலையில் என்னை யார் திட்டுவா, சாயங்காலம் என்னை யார் திட்டுவான்றது எனக்கு தெரியும். அதுக்கு என்ன நான் தயார்படுத்திப்பேன். இந்த வேலை எனக்கு பழகின விஷயம். ஆனால் எனக்கு பிடிச்சதாக இருந்தாலும் ஒரு ஆர்டிஸ்ட்டாக மாறுறது எனக்கு தெரியாத விஷயம், எனக்கு பழக்கமில்லாத விஷயம். எனக்கு பழக்கமில்லாத விஷயத்துக்கு போகிறப்போ இயற்கையாகவே நமக்கு ஒரு பயம் வரும், நமக்கு ஒரு சந்தேகம் வரும். இந்த பழக்கமின்மையை பார்த்து பயப்படுறதுனால தான் பல நேரத்தில் நம்ம ஒரு சுயநாச வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது ஒரு வேலைக்கு மட்டும் கிடையாது, எல்லா இடத்துக்குமே இது பொருந்தி போகும். ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் நான் இருக்கிறேன், அந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு நிம்மதியே இல்லை. இப்போ அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வந்து ஒரு புது ரிலேஷன்ஷிப்பை தேர்ந்தெடுக்கணும்னா அந்த புதிய நபர் எப்படி இருப்பார்? அப்படி ஒரு பயம் நமக்கு வரும். அந்த பயத்தினால பரவாயில்ல, இவங்க கூடயே அட்ஜஸ்ட் பண்ணி இருப்போம் அப்படின்னு அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்குள்ளேயே நம்ம தொடர்ந்து இருப்போம். இந்த பழக்கமில்லாத விஷயத்தை பார்த்து பயப்படுறதுனால தான் பல நேரங்களில் நம்ம சுயநாச வேலைக்கு உள்ளாகிறோம். நம்ம எங்கே இருக்கோமோ அங்கேயே இருந்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு வேறு வேணும்னு தெரிஞ்சாலும் அதை நோக்கி நகர்ந்து போகாமல் இருக்கும். இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. அது பேர் தான் செல்ஃப் லவ். செல்ஃப் லவ்ன்றது ரொம்ப நல்ல விஷயம், ஆனால் அதை நம்ம தவறாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். செல்ஃப் லவ்னா என்ன? நான் இப்போ எப்படி இருக்கிறேனோ அப்படியே நான் நேசிச்சுக்கிறது. என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, உட்காந்து யோசித்தா வெறும் வருத்தமோ துன்பமோ ஒரு கோவம் தான் எனக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. நிம்மதியாக என்னால் இருக்க முடியல, சந்தோஷமாக என்னால் இருக்க முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இப்போது எப்படி இருக்கிறேனோ அப்படி என்னால் இருக்க முடியாது, அதுலேருந்து நான் மாற போகிறேன் அப்படின்னு முடிவெடுக்கணும். ஆனால் நான் மாற போகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் வேறு நபராக மாறுறேன், நான் என்னை நேசிக்கலை அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது. நான் இப்போ எப்படி இருக்கிறேனோ அப்படியே என்னை நேசிக்கிறது சுயநேசிப்பு கிடையாது. சுயநேசிப்பு அப்படின்றது என்னென்னா, நான் என்னால் எவ்வளவு சிறப்பான மனிதனாக ஆக முடியுமோ அந்த மனிதனை நேசிக்கிறது தான் சுயநேசிப்பு. இருக்கிற இடத்துல எனக்கு நிம்மதி இல்லைன்னா நான் கட்டாயம் மாறி ஆகணும். நான் செய்கிற சில தவறுகள் இருக்குன்னா அதை கட்டாயம் மாற்றிக்கிட்டாகணும். நான் செய்கிற தவறை மாற்றிக்கிறது என்னை மாற்றிக்கிறது கிடையாது, வேறு ஒரு நபராக மாறுறது கிடையாது, அடுத்தவங்களுக்காக மாறுறது கிடையாது. நான் தவறாக இருக்கிறேன், எனக்குள்ளே நிம்மதி இல்லை, எனக்குள்ளே சந்தோஷம் இல்லை, அதனால் மாறுறேன் அப்படின்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு டைரி எடுத்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் எழுதுங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்கள் தீர்க்கணுமா மாற்றணுமானா அப்படி மாற்றவே தேவை கிடையாது. அதில் எந்த பிரச்சனையெல்லாம் உங்களால் நிம்மதியாக எடுத்துக்க முடியுது, இந்த பிரச்சனை இருந்தால் இருந்துட்டு போகுது, நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடிஞ்சால் அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் எந்த பிரச்சனை உங்களை ரொம்ப உறுத்துது, இந்த பிரச்சனையோடு என்னால் இருக்க முடியாது, இதை கண்டிப்பாக மாற்றணும்னு தோணுது, இல்லை எந்த பிரச்சனையை பார்க்கும்போது ஒரு எதிர்மறையான சிந்தனைகளும் ஒரு உணர்வும் உங்களுக்குள்ளே வருது, அந்த பிரச்சனைகளை தான் மாற்றணும். வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்கக்கூடாது அப்படின்றது கிடையாது. ஆனால் எந்த பிரச்சனைகள் எனக்கு எதிர்மறையான உணர்வை கொடுக்குதோ அதை மாற்றுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம், அதுதான் செல்ஃப் லவ். அதுக்கு பதிலாக நான் இப்போ எப்படி இருக்கிறனோ, நான் எப்படிப்பட்ட கேரக்டர் வச்சுக்கிட்டு இருக்கனோ, எப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு இருக்கிறனோ, எந்த செயலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னோ அதெல்லாம் நேசிப்பேன், அதுதான் சுயநேசிப்புன்றது கிடையாது. இந்த சுயநாச வேலையிலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா, இந்த ராக் பாட்டம்லேருந்து வெளியே வரணும்னா எங்கேருந்து துவங்கணும்? இப்போ எங்கே இருக்கீங்களோ அங்கேருந்து தான் துவங்கணும். பல நேரங்களில் நம்ம துவங்காமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஒரு அனுகூலமான நேரம் வரட்டும், சூழல் வரட்டும்னு காத்துக்கிட்டு இருக்கிறது. இப்படி காத்துக்கிட்டு இருக்கிறதுமே ஒரு சுயநாச வேலை தான். ஏன்னா இப்போ என்னால் மாற முடியும்னு எனக்கு தெரியும், அதுக்கான ஒரு அடியை எடுத்து வைக்க முடியும்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த அடியை எடுத்து வைக்கணும்னா அதில் பல பிரச்சனைகள் இருக்கே, பல சந்தேகம் இருக்கே, பழக்கமில்லாத விஷயங்களை பார்க்க நேரிடுமே அப்படின்றதுக்காக என்னோடய சூழல் பொருந்தி போகட்டும், கொஞ்சம் அனுகூலமாக ஆகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். அப்படி காத்துக்கிட்டு இருக்காமல் இப்போ எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கேருந்து மாற துவங்கணும். உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது, எங்கே போய் சேரணும்னு தெரியுது, அதுக்கு என்ன செய்யணும்னு தெரியுது. அதை செய்யாமல் இருக்கீங்கன்னா உங்களை நீங்கள் தான் அழிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு முக்கியமான காரணம் நான் சொன்ன மாதிரி பல நேரங்களில் மனிதன் அவனோட கம்ஃபர்ட் ஜோனில் சுகமான சூழலில் இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கான். அதுக்கு முக்கியமான காரணம் என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை எனக்கு ஒரு வழியை கொடுத்துட்டு இருக்கு. இப்போது என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தேடி போக போகிறேன், எனக்கு தேவையான வாழ்க்கையை அடைய போகிறேன். இந்த முயற்சியை நான் ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்தில் எனக்கு எந்த வழி வேணான்னு நான் நினச்சனோ அதை விட பெரிய வழியை நான் சந்திக்க நேரிடும். உதாரணத்துக்கு நான் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கேன், அதை பார்க்கும்போது எனக்கு பிடிக்கலை, நான் என் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த உடல் எடை அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு ஒரு வலி வருது.
இப்போ உடல் எடையை குறைக்கணும்னு நினச்சி நான் ஒரு முயற்சியில் ஈடுபட்டேன்னா சும்மா இருக்கும்போது எனக்கு எவ்வளவு வலி வந்ததோ அதை விட பெரிய வலியை நான் சந்திக்க நேரிடும். தினமும் காலைல சீக்கிரம் எந்திரிச்சு ஓடுறதா இருக்கலாம், பிடிச்ச சாப்பாடை வேணான்னு சொல்கிறதா இருக்கலாம். இப்படிப்பட்ட பெரிய வலியை ஆரம்பத்தில் பார்க்க நேரிடும். அதனால இந்த பெரிய வலிக்கு பயந்து இருக்கிற சின்ன வலியோடயே இருந்துடலாம் அப்படின்னு பல நேரத்தில் நினைப்போம். அதுதான் மிகப்பெரிய தவறு. உங்களுக்கு சின்ன வலி வேணாம் அப்படின்னா பெரிய வலியை கொஞ்ச நாளுக்கு நீங்கள் அனுபவிச்சாகணும். அது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சில சமயம் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போகிறதா ஆகலாம். அவங்கள உங்கள் வாழ்க்கையிலேருந்து வெளியே அனுப்புறதா இருக்கலாம். சில சமயம் உங்களுடைய காதலை நீங்கள் வேணாம் அப்படின்னு தூக்கி எறிகிறதா இருக்கலாம். சில சமயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஊரில் நீங்கள் வாழ முடியாமல் போகிறதா இருக்கலாம். எப்பெல்லாம் வாழ்க்கை மாறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இப்போ இருக்கிற வாழ்க்கை கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்காது. இப்போ இருக்கிற வாழ்க்கை உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த சுகம் வேணான்னு நீங்கள் தூக்கி போட்டாகணும். ஆனால் மறந்துடாதீங்க, புது வாழ்க்கையை நீங்கள் தேடி போகிறப்போ அந்த புது வாழ்க்கையும் கொஞ்ச நாளில் சுகம் நிறைந்த வாழ்க்கையாக மாறும். அது உங்களோட புது கம்ஃபர்ட் ஜோனாக மாறும். அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இப்போ இருக்கிற இடத்துல இருந்து புது வாழ்க்கையை நோக்கி ஈஸியாக நகர்ந்து போக முடியும். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் சில பழக்கங்கள் இருக்கும். அதில் சிலது நம்மளோட குறிக்கோள் நோக்கி நம்மளை அழைச்சிட்டு போகும். அதை நம்ம ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிலது நம்மளோட குறிக்கோளில் இருந்து நம்மளை விலக்க செய்யும். அதை தான் நம்ம செல்ஃப் சபாட்டேஜ்னு சொல்கிறோம், சுயநாச வேலைன்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே கொஞ்சம் ஆழமாக கவனித்து பார்த்தா ரெண்டுமே வாழ்க்கையில் நம்ம திரும்ப திரும்ப செய்யக்கூடிய செயல்கள் தான். அது நமக்கு எப்படிப்பட்ட உதவி புரியுது அப்படின்றத பொறுத்து தான் அது செல்ஃப் சபாட்டேஜா இல்லை ஸ்கில்ஸா அப்படின்றத அமையுது. சில சமயம் நம்ம ஆக்சிடென்டலாக நமக்கே தெரியாமல் ஒரு சுயநாச வேலைக்குள்ளே இருப்போம். ஆனால் பல நேரங்களில் நமக்கு தெரியும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இப்படிப்பட்ட செயல்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்போம். முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் எதை நம்ம பிரச்சனை அப்படின்னு பார்க்குறோன்றது தான். பல நேரங்களில் வெறும் அறிகுறியை தான் நம்ம ஒரு பிரச்சனையாக பார்த்துக்கிட்டு இருப்போம். ஒரு உதாரணத்துக்கு, எனக்கு ஆரோக்கியத்தின் மீது அக்கறை இருக்குது, ஆனால் எனக்கு ஆரோக்கியம் இல்லாத ஒரு உடம்பு இருக்குது. இப்போ பிரச்சனை என்ன? என்னோடய ஆரோக்கியத்தில் குறைபாடு இருக்குன்றது பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா அது பிரச்சனை கிடையாது. அது வெறும் அறிகுறி தான். ஒரு ஆரோக்கியமான உடம்பு வேணும்னா அதுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இருந்தாலும் அதை நம்ம செய்கிறது கிடையாது. அதனால தான் நமக்கு ஆரோக்கியம்ன்றது கிடைக்கல. அப்போ இங்கே பிரச்சனை ஆரோக்கியம் கிடைக்காதது கிடையாது. ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு தெரிஞ்சும் அதை நம்மளால் செய்ய முடியல, அதை செய்கிறதுக்கான திறன் நம்மள்கிட்ட இல்லை அப்படின்றது தான் பிரச்சனை. இந்த பிரச்சனையோட அறிகுறி, ஒரு விளைவு தான் ஆரோக்கியம் இல்லாத உடல் அப்படின்றது. அப்போ எதை நம்ம பிரச்சனையாக பார்க்கணும்? வெறும் சிம்டமை, வெறும் அறிகுறியை மட்டுமே பிரச்சனையாக நினச்சி அது பின்னாடி ஓடிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சுயநாச வேலைக்குள்ளே தான் இருப்போம். இப்படிப்பட்ட சுயநாச வேலைகளை எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படிப்பட்ட ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் இருந்தால் நான் ஒரு சுயநாச வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறது? இந்த ஆத்தர் நிறைய பேரை கவுன்சிலிங்க்கு பார்த்துருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த செல்ஃப் சபாட்டேஜ்லேருந்து வெளியே வரத்துக்கு உதவி புரிஞ்சிருக்காங்க. அதை வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா நீங்கள் ஏதோ ஒரு சுயநாச வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தமா. முதல்ல என்னென்னா ரெசிஸ்டன்ஸ். வாழ்க்கையில் எது பண்ணாலும் ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கிறது. முக்கியமாக ஒரு நல்ல விஷயத்தை பண்ணுறேன்னா அதை எப்போ பண்ணாலும் தடை வந்துக்கிட்டே இருக்கிறது. ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த புத்தகத்தை பற்றி பேசணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் எப்போ பேசணும்னு நினச்சாலும் ஏதாவது ஒரு தடை வருது. ஒரு நாள் எடுத்து பார்த்தா கேமராவில் சார்ஜ் இல்லை, ஒரு நாள் மெமரி கார்டு எங்கேயாவது காணா போன மாதிரி இருக்குது, ஒரு நாள் பவர் கட் ஆகிடுது, ஒரு நாள் வெளியில் இரைச்சல் வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு நாள் தலைவலிக்குது, உடம்பு சரியில்லை, வீட்டில் வேலை அதிகமாகிடுது அப்படின்னு தொடர்ந்து தடை வந்துக்கிட்டே இருக்குது. நான் செய்யணும்னு நினைக்கிற ஒரு நல்ல செயலை தொடர்ந்து என்னால் செய்ய முடியல அப்படின்னா அது உண்மையாக சூழல் காரணம் கிடையாது, இந்த சுயநாச வேலை தான் காரணம். எங்கடா அந்த வேலையை நம்ம செஞ்சோன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கமின்மையை நான் பார்க்கணும், ஒரு அன்ஃபெமிலியர் திங்கை பார்க்கணும், ஒரு அன்கம்ஃபர்டபுள் விஷயத்தை அந்த வேலையில் நான் பார்க்கணும் அப்படின்னு பயந்து எனக்கு நானே பல காரணங்கள் சொல்லிக்கிறேன். அந்த காரணங்கள் தான் எனக்கு வரக்கூடிய தடைகள். உண்மையாக தடை வர்றது கிடையாது. தடை வரப்போ மட்டும் இந்த வேலையை நம்ம செய்யலாமா அப்படின்னு யோசித்து பார்க்குறது, யோசித்து பார்த்துட்டு ஆஹா இந்த தடை இருக்கே, இது சரியானோன்னா செய்யலாம் அப்படின்னு நினச்சி அங்கேருந்து விலகி போகிறது. இப்படி செய்யும் போது ஒரு சுயநாச வேலையில் நான் ஈடுபடுறேன். என்னென்னா இந்த வேலையை நான் செய்யலை அப்படின்ற வருத்தமும் எனக்கு வராது. அதே நேரத்தில் இந்த வேலையை செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணத்தையும் கண்டுபிடிச்சிடுறேன், அந்த வேலையும் நான் செய்யாமல் இருக்கேன். இப்படி தொடர்ந்து நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற ஒரு வேலைக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, தடை வந்துக்கிட்டே இருக்குன்னா சுயநாச வேலையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு தடவை தடை வரலாம், 2 தடவை வரலாம், எப்போ பார்த்தாலும் வருதுன்னா அங்கே சுயநாச வேலையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை இவங்க சொல்கிறாங்க, வாழ்க்கையில் எப்போயாவது பிரச்சனை வருதுன்னா அதுக்கு சூழல் காரணமாக இருக்கலாம், அது உங்களுக்கு வாழ்க்கைனா என்னன்றதை காட்டும். ஆனால் வாழ்க்கையில் எப்போவுமே பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அது சூழல்னால வரதில்லை, உங்களானால தான் வருது, அது உங்களுக்கு நீங்கள் யாருன்றது தான் காட்டும். ஒரு தடவை பிரச்சனை வரலாம், ஒரு தடவை தடை வரலாம், எப்போவுமே வந்துட்டு இருந்ததுன்னா நம்மள்ட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அந்த பிரச்சனை தான் சுயநாச வேலை. அடுத்தது அப்ரூட்டிங்.
எப்போவுமே புதுசாக ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. புதுசாக ஒரு விஷயத்தை செய்கிறது நல்லது தான். ஆனால் எப்போவுமே புதுசாக செஞ்சுக்கிட்டு இருந்தா, ஒரு வேலைக்கு போகிறேன், அந்த வேலை எனக்கு பிடிக்காத மாதிரி இருக்குது, செட் ஆகாத மாதிரி இருக்குது, என்ன செய்யணும்? உடனடியாக வேலையை மாற்றணும். ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் எப்போவுமே வேலை மாற்றிக்கிட்டே இருந்தால், இந்த வேலையில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்ப்பா அப்படின்னு கேட்டால் எப்போவுமே 6 மாதம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, அது சுயநாச வேலை. ஒரு காதல் இருக்கலாம், அங்கே நமக்கு பிடிக்காத மாதிரி அது மாறலாம், டாக்ஸிக்காக கூட இருக்கலாம். அப்போ நம்ம வேறு ஒரு காதலை தேடுறதுல தப்பே கிடையாது. ஆனால் எப்போவுமே நம்மளோட காதல் புதுசாகவே இருந்ததுன்னா அது சுயநாச வேலைன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு விஷயத்தில் நீண்ட நாள் இருந்தோம்னா அதில் நிறைய அன்கம்ஃபர்டபுளான விஷயம் வரும். அதில் புது புது சவால்கள் நமக்கு வரும். அதெல்லாம் பார்த்து பயந்து உடனடியாக வாழ்க்கையில் மாறிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா அது சுயநாச வேலை தான். அடுத்து எப்போவுமே ஒரு தீய நட்பில் இருக்கிறது. வாழ்க்கையில் நமக்கு 2 விதமான நட்புன்றது கிடைக்கும். சில சமயம் தீய நட்பில் நம்ம மாட்டிப்போம், அது தப்பு கிடையாது. ஆனால் எப்போவுமே தீய நட்பிலேயே இருந்தால், ஏன்னா நல்ல நட்பில் இருந்தோன்னா எங்கே நம்ம வளர்ந்துருவோமோ, நம்மளோட வளர்ச்சி கண்டிப்பாக நமக்கு அன்கம்ஃபர்டபுளான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும், நிறைய மாறுதலை கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு பழக்கமின்மையை நோக்கி நம்மளை அழைச்சிட்டு போகணும்னு பயந்து எப்போவுமே நம்மளை கீழே வச்சிக்கக்கூடிய நபர்கள் கூடயே பழகிறது. அதுக்கு ஒரு காரணத்தையும் நம்ம சொல்லுவோம். நட்புன்றது எப்போவுமே உதவியை தேடி இருக்கக்கூடாது, நமக்கு பயன்படுவாங்களான்லாம் நான் பார்க்கக்கூடாது, எப்போவுமே அவங்கள நேசிக்கணும், அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அப்படின்னு நம்ம காரணத்தையும் சொல்லுவோம். இது என்னென்னா, நான் வளரக்கூடாது, வளர்ந்தால் நிறைய அன்கம்ஃபர்டபுளான விஷயத்தை பார்ப்பேன், அதுக்கு பேசாமல் இந்த பிரச்சனையிலே இருக்கலான்னு ஒரு முடிவெடுத்து அந்த தீய நட்பில் நம்ம இருக்கோன்னு அர்த்தம். அடுத்தவங்களை எந்நேரமும் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஒருத்தவன் என்ன பண்ணாலும் அதில் ஒரு குறை கண்டுபிடிக்கிறது. பணம் சம்பாதிக்கிறானா, இவன் கண்டிப்பாக கெட்ட விஷயம் தான்ப்பா பண்ணிக்கிட்டு இருப்பான், இவன் கெட்டவன் தான்ப்பா. பணத்துக்காக ஒரு செயல் செய்கிறானா, அது மோசம்தான்ப்பா. அது நல்லது செஞ்சு பணம் சம்பாதிச்சாலும் இங்கே கணக்கு கிடையாது, பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக நல்லது செஞ்சாலும் அது கெட்டது தான்ப்பா. ஒருத்தவன் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கானா, அவன் நடிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனையாக இருக்காது. ஒருத்தவன் அவனோட மனைவியோட சந்தோஷமாக இருக்கான்னு சொல்கிறானா, போய் சொல்கிறான். ஒரு குடும்பத்தில் பிரச்சனையே வரலையா, அந்த குடும்பத்தில் எல்லாரும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, மோசமானவங்க. இப்படி ஏதாவது காரணத்தை நம்ம அடுத்தவனோட வாழ்க்கையில் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது எதை காட்டுதுன்னா, என் வாழ்க்கையில் நான் கவனத்தை செலுத்த வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன்றதை காட்டுது. எங்கே என் வாழ்க்கையில் நான் கவனத்தை செலுத்தி நான் அடுத்த நிலைக்கு போய் நிறைய அன்கம்ஃபர்டபுளான விஷயத்தை, சுகமின்மையான ஒரு விஷயத்தை பார்த்துட்டேன்னா, சுகத்தை விட்டது என்னை வெளியே கூட்டிகிட்டு வந்துருச்சுன்னா, அதுக்கு பயந்து அடுத்தவங்களை எந்நேரமும் குறை சொல்லிகிட்டு இருக்கிறது, அடுத்தவங்க லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அடுத்த ஒரு விஷயம் இருக்குது, பர்ஃபெக்ஷனிசம். எதை செஞ்சாலும் அதை பர்ஃபெக்டாக செஞ்சிடணும், நான் என்ன வேலை செஞ்சாலும் இதில் ஒரு குறை இருக்க, இதை சரி செஞ்சிடணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கிறது. எவ்வளவு தான் செஞ்சாலும் அதில் ஒரு சின்ன சின்ன குறையை கண்டுபிடிச்சி அதை இன்னும் நேர்த்தியாக செய்யணும்னு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. நம்ம செய்கிற வேலையை நேர்த்தியாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? மிகப்பெரிய தப்பு இருக்குது. நேர்த்தியாக செய்கிறதுனா என்ன? அந்த வேலையை யாருக்காக செய்கிறோமோ அவங்கள திருப்திப்படுத்துகிற அளவுக்கு செய்கிறது. ஒரு ப்ராடக்டை உருவாக்கி ஒருத்தவங்கள்ட்ட விற்க போகிறோன்னா அந்த ப்ராடக்ட் அந்த கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணும், அவ்வளவுதான். ஆனால் அதை விட்டுட்டு அந்த ப்ராடக்ட்டில் இந்த ஒரு சின்ன குறை இருக்கே, இந்த ஒரு சின்ன குறை இருக்கேன்னு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா அது என்னத்தை காட்டுது? நான் வேறு எந்த ஒரு வேலையும் செய்ய வேணான்னு நினைக்கிறேன். எங்கே வேறு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு அதில் அன்கம்ஃபர்டபுளான விஷயத்தில் மாட்டிப்பணும் அப்படின்ற ஒரு பயத்தினால செய்கிற வேலையவே இன்னும் கரெக்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு விஷயத்தை குறையே இல்லாமல் செய்யணும்னு நினச்சிங்கன்னா செய்யவே முடியாது. என்ன செஞ்சாலும் அதில் ஒரு குறை இருக்கும். நீங்கள் குறை இல்லைன்னு நினைக்கிற அந்த விஷயத்தையே நான் குறையாக பார்ப்பேன். நீங்கள் செஞ்ச வேலையில் குறையே இல்லைன்னு நீங்கள் நினைக்கும் போது கூட அதில் எனக்கு ஒரு குறை தெரியும். அப்புறம் அதை நீங்கள் சரி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு இருக்கவங்களுக்கு இதுதான் தேவை. அந்த ஒரு வேலையை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு ஒரு சப்கான்ஷியஸ் எண்ணம் இருக்கிறதுனால எங்கே வேறு வேலையை செஞ்சால் அதில் இருக்கக்கூடிய வளர்ச்சினால், அதில் இருக்கக்கூடிய அன்கம்ஃபர்டபுள் திங்ஸை ஃபேஸ் பண்ணுமே அப்படின்ற ஒரு பயத்தினால செய்கிற வேலையை திரும்ப திரும்ப செய்கிறாங்க. அதனால தான் ஒரு பர்ஃபெக்டான ஒரு விஷயத்தை உருவாக்கணுன்ற எண்ணத்துலையும் இருக்காங்க. அடுத்து ஜஸ்டிஃபிகேஷன், அதாவது வாழ்க்கையில் என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறது. நான் பல நேரங்களில் சில தவறுகள் செய்ய தான் செய்வேன், ஏன்னா நான் ஒரு மனிதன். அப்படி தவறு செய்யும் போது என்னால் செய்ய முடிஞ்ச சிறப்பான வேலை என்ன தெரியுமா? ஆஹா, நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்கிறது தான். அப்படி சொன்னால் என்ன நடக்கும்? அப்படி சொல்லிட்டேன்னா அந்த தவறை சரி செய்ய ஆரம்பிப்பேன். அப்படி சரி செஞ்சால் என்ன நடக்கும்? நான் வளர ஆரம்பிப்பேன். வளர்ந்தால் என்ன நடக்கும்? அன்கம்ஃபர்டபுளான பல விஷயங்களை பார்க்க நேரிடும். இதுக்கு பயந்து நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுக்கும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்கிறது. நான் ஏன் தெரியுமா அப்படி பண்ணிட்டேன், இதுதான் காரணம், அவன்தான் காரணம், இவன் தான் காரணம்னு குறை சொல்கிறது. இப்படி என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து தவறுக்கும் ஏதாவது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா
நான் இப்படி எனக்கு வரப்போகிற வளர்ச்சியை பார்த்து பயப்படுறதுனாலையும் இப்போ இருக்கிற பிரச்சனையிலேருந்து ஒரு புது வாழ்க்கைக்கு போகக்கூடிய அந்த செயலை பார்த்து பயப்படுறதுனாலையும் நான் சொல்லக்கூடிய காரணங்கள் தானே தவிர அது ஒரு சுயநாச வேலை தானே தவிர வேறு எதுவும் கிடையாது. அடுத்து பெருமைப்படுறது. வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் நான் பெருமைப்படுவேன் அப்படின்னு நினைக்கிறது. ஒரு காதலில் இருக்கிற அந்த காதல் டாக்ஸிக்காக மாறிட்டு வருது, அங்கே நிறைய பிரச்சனை இருக்குது. நான் என்ன செய்யணும்? ஒன்று அதை சரி செய்யணும். சரி செய்யவே முடியாது அப்படின்னா அங்கேருந்து நான் மாறணும். அப்படி மாறும்போது இது என் கௌரவத்துக்கு என்ன ஆகுறது, என்னோடய பெருமைக்கு என்ன ஆகுறது? ஒரு காதல்னால் நீண்ட காலத்துக்கு இருக்கணுமே, அது நடுவில் பிரேக்கப் ஆனால் அடுத்தவன் என்னை எப்படி பார்ப்பான், என்னை எப்படி மட்டமாக பேசுவான் அப்படின்னு என்னோடய பெருமையை தூண்டி விடுது. அப்படின்னா என்னோடய கௌரவத்தை வச்சு நான் ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, என்னோடய பெருமைக்காக ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறேன்னா அது சுயநாச வேலை தான். என் பெருமைக்காகலாம் நான் செய்யலை. எங்கே இந்த விஷயத்துலேருந்து வெளியே போனால் இன்னும் புதுசாக இல்லையாவது மாட்டிப்போமோன்ற ஒரு பயம்தான். ஒரு காதல் டாக்ஸிக்காக இருக்குது, அதுலேருந்து வெளியே போய் புது காதலை தேர்ந்தெடுத்தால் அது எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு பயத்தினால, அந்த அன்கம்ஃபர்ட்டை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய பயத்தினால தான் நான் பெருமை கௌரவம் அப்படின்ற காரணத்தெல்லாம் சொல்கிறேன். அடுத்தது ஒரு விசித்திரமான விஷயம். வாழ்க்கையில் வளர்கிறத பார்த்து வெற்றி அடைகிறத பார்த்து ஒரு குற்ற உணர்ச்சியை அடைகிறது. வெற்றி அடைகிறத பார்த்து யாராவது குற்ற உணர்ச்சி அடைவாங்களான்னா அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன செய்வாங்க? நான் வாழ்க்கையில் எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கிது, நிறைய பணம் கிடைக்கிது, இல்லை ஒரு பதவி உயர்வு கிடைக்கிது, உடனடியாக ஒரு கில்ட்டாக ஃபீல் பண்ணுறது. நம்ம கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் பணம் கிடைக்கலையே, மற்றவங்கெல்லாம் ரொம்ப கம்மியாக சம்பாதிக்கிறாங்களே, நமக்கு மட்டும் இவ்வளோ பணம் கிடச்சிருச்சு, அவங்களுக்கெல்லாம் இந்த பதவி உயர்வு கிடைக்கலையே, நமக்கு மட்டும் கிடச்சிக்கிட்டு இருக்கே அப்படின்னு நினைக்கிறது. நம்ம கூட நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் நமக்கு மட்டும் நல்லது நடக்குது, நம்ம மட்டும் முன்னேறி போயிட்டுருக்கோமேனு ஒரு கில்ட் அடைகிறது. கேட்குறதுக்கு ஆஹா ரொம்ப நல்ல மனிதராக இருப்பார் போலையே, அற்புதமான மனிதராக இருப்பார் போலையேன்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் இதுக்கு உண்மையான காரணம் அடுத்தவங்க மீது இருக்கக்கூடிய ஒரு கருணையோ ஒரு நல்ல எண்ணமோலாம் கிடையாது. வெற்றியை பார்த்த ஒரு பயம்தான். எங்கடா நம்ம பதவி உயர்வு கிடச்சா அங்கே நிறைய அன்கம்ஃபர்டபுளான விஷயத்தை பார்க்கணுமே, எங்கடா நிறைய பணம் வந்துருச்சுன்னா அதை பாதுகாக்கிறதுக்கு அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு புது வேலையை செய்யணுமே, அது ஒரு புதிய இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிடுமே, அங்கே நிறைய அன்கம்ஃபர்டபுளான ஒரு சுகம் தராத சூழலில் நான் மாட்டிப்பனே அப்படின்ற ஒரு எண்ணத்தின் மீது இருக்கக்கூடிய பயத்தை தான், அதை பயம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்மளோட மனது எப்படி சொல்லுது, கூட இருக்கிறவங்களுக்குலாம் இது கிடைக்கலையே, அடுத்தவங்களுக்குலாம் இது கிடைக்கலையேன்ற ஒரு கில்ட்டாக கொடுக்குது. ஒருவேளை உண்மையாக அடுத்தவங்க மீது எனக்கு அக்கறை இருக்குது, மக்கள் மீது அக்கறை இருக்குன்னா, எனக்கு நிறைய பணம் கிடச்சா நான் சந்தோஷப்படணும். அவங்களுக்குலாம் பணம் இல்லை, எனக்கு மட்டும் நிறைய பணம் கிடைக்குதுன்னா நான் சந்தோஷப்படணும். அவங்களுக்குலாம் இல்லாத ஒரு பதவி ஒரு பவர் எனக்கு கிடைக்குதுன்னா நான் சந்தோஷப்படணும். ஏன்னா அந்த பணத்தை வச்சும் அந்த பவரை வச்சும் என்னால் அவங்களுக்கு உதவி பண்ண முடியும். அதுக்கு பதிலாக அதுவே எனக்கு வேணாம், அவங்களுக்கெல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்கிறேன்னா அவங்க மீது இருக்கக்கூடிய அக்கறை கிடையாது, எனக்கு இருக்கக்கூடிய பயம்தான். என்னோட சுயநாச வேலையினால தான் அதை நான் செய்கிறேன். இதே இன்னொரு விதமாகவும் நம்ம பண்ணுவோம். அது என்னென்னா டவுன் ப்ளே பண்ணுறது. யாராவது நம்மளை பாராட்டுறாங்க அப்படின்னா அந்த பாராட்டுக்கு உரிதானவன் தான் நான் அப்படின்னு நம்பாமல் இருக்கிறது. நான் அப்படி என்னங்க பண்ணிட்டேன், என்னதுக்கு இந்த இப்படிலாம் பாராட்டுறீங்க அப்படின்னு எப்போவுமே டவுன் ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஒரு பாராட்டை நன்றி உணர்வோடு ஏற்றுக்காமல் இருக்கிறது. இதோட நோக்கம் என்ன? ரொம்ப அடக்கமாக இருக்கான்ப்பா அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் உண்மையாக அடக்கமாலாம் இருக்கிறது கிடையாது. அடக்கமாக இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? பாராட்டினத்துக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. தலகணத்தோடு ஆடாமல் இருப்பாங்க. ஆனால் பாராட்டே வேணாம், இதுக்கு நான் தகுதியானவனே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் இப்படி நிறைய பேர் பண்ணுறாங்கன்னா ஒரு ஹம்பிள்னஸ்னாலேயோ ஒரு அடக்கத்தினாலேயோ கிடையாது. உண்மையாக ஏன் பண்ணுறாங்கன்னா அடுத்தவங்க நம்மளை பாராட்டுறாங்க. பாராட்டினா நம்ம மேலே போயிட்டுருக்கோன்னு அர்த்தம். எங்கே மேலே போனோம்னா அங்கே நிறைய அன்கம்ஃபர்டபுளான விஷயத்தை பார்க்கணும். இப்போ நம்ம கூட இருக்கிறது நம்ம கூட இருக்காது. இப்போ நமக்கு சுகம் தந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம கூட இருக்காது. இதெல்லாம் பார்த்து ஒரு பயப்பட்டு அந்த பயத்தின் காரணமாக தான் இந்த பாராட்டுக்கே நான் உரிதானவன் இல்லை அப்படின்னு சொல்லிடுறது. யாராவது பாராட்டினா நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, நான் அப்படிலாம் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இப்படி தொடர்ந்து டவுன் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தால் நமக்கே தெரியாமல் நமக்குள்ள ஒரு சுயநாச வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். எந்நேரமும் பிஸியாக இருக்கிறது. ஒரு மனிதனால் எந்நேரமும் பிஸியாக இருக்க முடியாது. பிஸியாக இருக்கிறதோட நோக்கம் என்ன தெரியுமா? வேலை செஞ்சு வளர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் பிஸியாகவே இருப்பாங்க. ஒரு மனிதன் வளரணும்னா என்ன செய்யணும்? கொஞ்ச நேரம் வேலை செய்யணும், கொஞ்ச நேரம் அந்த வேலையை சிறப்பாக செய்கிறது எப்படின்னு சிந்திக்கணும், தன்னை எப்படி முன்னேற்றிக்கிறது அப்படின்றதுக்காக படிக்கணும். ஆனால் எந்நேரமும் ஒருத்தன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் ஏதோ ஒரு விஷயத்தை தவிர்க்கிறதுக்காக தான் அந்த வேலையை செய்கிறான்னு அர்த்தம். சில சமயம் ஒரு குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறதுல ஒரு பயம் இருக்கலாம். குடும்பத்தில் அடுத்த லெவலுக்கு நம்ம போயிடுவோமோ, அங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணுமோ அப்படின்ற ஒரு பயமாக இருக்கலாம். சில சமயம் வேலையிலேயே நம்ம வளர்ந்துருவோமான்ற பயமாக இருக்கலாம். எந்நேரமும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, படிக்கிறதுக்கு நேரம் இல்லைங்க, இந்த வேலையில் அடுத்த பதவிக்கெலாம் என்னால் போக முடியாது, இதுலேயே நிறைய வேலை இருக்குது, இதையே என்னால் செஞ்சு முடிக்க முடியல, இதை நான் விட்டுட்டேன்னா வேறு யாராலையும் இதை செய்ய முடியாது அப்படின்ற ஒரு உணர்வை அவனுக்காக அவன் கொடுத்துக்கிறதுக்கு எந்நேரமும் பிஸியாக இருக்கிற மாதிரி வேலை பார்க்குறது. ஒரு ஆள் எந்நேரமும் பிஸியாக இருந்தால், எந்நேரமும் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தால் அவனுக்குள்ளே அவனுக்கே தெரியாமல் ஒரு சுயநாச வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான் உண்மை.
சில சமயம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நடக்காத ஒரு விஷயம் நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை பார்த்து பயப்படுவோம். நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு பயப்பட்டால் அங்கே பிரச்சனையே கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு தப்பாக ஒரு வேலையை பார்த்துட்டேன், அந்த வேலை ஒரு பிரச்சனையில் போய் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாஸ் நம்மளை திட்டுவாரோ அப்படின்னு பயந்தன்னா அது தப்பே கிடையாது. அந்த பயம் நம்மளை கரெக்ட் பண்ணும், அடுத்த வாட்டி அந்த தப்பு செய்யாமல் நம்மளை பார்த்துக்கும். ஆனால் நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல, சும்மா இருக்கும்போது பாஸ் நம்மளை திட்டுவாரோ அப்படின்னு பயந்தா என்ன அர்த்தம்? இந்த வேலைக்கு தகுதியே நமக்கு இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறதா அர்த்தம். நம்ம மேலேயே ஒரு சந்தேகம் இருக்கிறதா நமக்கு அர்த்தம். சில சமயம் இந்த வேலை நமக்கு பிடிக்கல அப்படின்னு கூட அர்த்தம். நமக்கு பிடிச்சது வேற எங்கேயோ இருக்குது, ஆனால் அதை நோக்கி போகிறதுக்கும் பயமாக இருக்குது. இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் சும்மா இருக்கும்போது பாஸ் திட்டுவாரோ அப்படின்னு பயம் வரும். சும்மா வேலைக்கு போகணும்னு நினச்சாலே பயமாக இருக்கும். எங்கே வேலையை விட்டு நம்மளை தூக்கிடுவாங்களோ அப்படின்ற பயம் சம்மந்தம் இல்லாமல் வரும். ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு, அதை விட சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான காரணம் எதுவுமே இல்லாமல் அந்த விஷயம் நடந்துருமோன்னு நம்ம பயந்துட்டு இருந்தோம்னா நமக்குள்ளே ஏதோ ஒரு சுயநாச வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். இந்த சுயநாச வேலைகள் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்தால் அது சுயநாச வேலைன்னு சொல்கிறேன். ஆனால் இது நடக்கிறதுக்கு எது காரணமாக இருக்கும்? நமக்குள்ளே இருக்கக்கூடிய சில எண்ணங்கள் தான். ஒரு உதாரணத்துக்கு, எனக்கு என்ன வேணும் அப்படின்றத பற்றியே நான் சிந்திக்காமல் என்ன வேணாம் அப்படின்றத பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன்னா, என் வாழ்க்கையில் எப்போவுமே எனக்கு என்ன வேணான்னு நினைக்கிறேனோ அது மட்டுமே கிடச்சிக்கிட்டு இருக்கு. எனக்கு என்ன வேணான்றதை பற்றி மட்டும்தான் நான் சிந்திப்பேன். இது நடந்துடக்கூடாது, அது நடந்தக்கூடாதுன்னு சிந்திப்பேன். ஆனால் என்ன வேணுன்றதை பற்றி யோசிக்கவே மாட்டேன்னா அது இப்படிப்பட்ட சுயநாச வேலைக்குள்ளே கொண்டு போகலாம். எந்நேரமோ அடுத்தவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்க, அடுத்தவங்களுக்கு நம்மளை பிடிக்கணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா அதுவும் இப்படி தான் போய் முடியும். அடுத்தவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்கன்னு நினச்சி ஒரு இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போடுறது. நான் ஒரு இடத்துக்கு போனேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த ஃபோட்டோவை நான் ஒரு மெமரியாக ஞாபகமாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு ஒரு ஃபோட்டோவை போடுறது எப்படி? இந்த ஃபோட்டோவை போட்டால் அடுத்தவங்க நம்ம எப்படி பார்ப்பாங்க, நம்ம இங்கெல்லாம் போயிட்டு வந்தோம், இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறோன்னு நினைப்பாங்களே அப்படின்னு நினச்சி ஒரு போஸ்ட்டை போடுறது எப்படி? ரெண்டாவது டைப்பில் நம்ம இருந்தோம்னா அது கொஞ்சம் நல்ல சுழற்சியில் போய் ஒரு சுயநாச வேலைக்குள்ளே கொண்டு போய் தான் விடும். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில உண்மைகளையே பார்க்க மறுக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு, என்கிட்ட எவ்வளோ கடன் இருக்குது, ஆஹா எவ்வளோ கடன் இருக்குதுன்னு பார்த்தோன்னா அது நம்ம தேவையில்லாமல் பயத்தை கொடுக்குமே அப்படின்னு நினைக்கிறது. நம்மளோட உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு அப்பப்போ ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து பார்க்குறதுக்கு பயப்படுறது. எங்கே எடுத்து பார்த்துட்டோம்னா அதில் ஏதாவது தப்பாக வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயப்படுறது. ஏதாவது தப்பாக இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோன்னா அதை சரி பண்ணுமே அப்படின்ற ஒரு பயத்தினால நம்ம வாழ்க்கையில் எது உண்மைன்னு பார்க்குறதுக்கே தவறுறது. இதுவும் ஒரு சுயநாச வேலையில் கொண்டு போய் விடலாம். நம்ம வாழ்க்கையில் நிறைய குறிக்கோள் இருக்கும், தப்பே கிடையாது. ஆனால் எதுக்காக ஒரு குறிக்கோள் இருக்குன்னே தெரியாமல் அந்த குறிக்கோள் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு கார் வச்சுருக்கிறான், பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு வீடு கட்டிட்டான் அப்படின்றதுக்காக நமக்கு அது தேவையா, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அதுதான் நமக்கு தேவையா அப்படின்லாம் யோசிக்காமல் ஜஸ்ட் யாரோ ஒருத்தவங்க கொடுத்த ஒரு டெஃபினேஷன் எடுத்துக்கிட்டு இதுதான் வெற்றி, இதுதான் ஹாப்பினஸ்ன்னு நினச்சி அது பின்னாடி கண்மூடித்தனமாக ஓடுறது ஒரு சுயநாச வேலையில் கொண்டு போய் விட்டுரும். என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்து மேலேயும் அக்கறையாக இருக்கிறது தப்பே இல்லையே, நல்ல விஷயம்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு மனிதனால் எல்லாத்து மேலேயும் அக்கறையாக இருக்க முடியாது. எது முக்கியமோ அதில் மட்டும்தான் அக்கறையாக இருக்கணும். எல்லாத்து மேலேயும் அக்கறையாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு எல்லாத்துலேயும் அறகுறையாக இருக்கிறது ஒரு சுயநாச வேலையில் கொண்டு போய் விடும். ஏதாவது ஒரு நல்ல செயலை செய்யணும்னா செய்யணும், ஆனால் அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு நபர் வரட்டும்னு காத்துக்கிட்டு இருக்கிறது, சூழல் பொருந்தி போட்டோம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறது. ஒரு வேலையை நம்ம புதுசாக செய்கிறோன்னா ஆரம்பத்தில் சில தவறுகள் நடக்கும், ஆனால் ஆரம்பத்திலேயே சிறப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை பொய்யா நமக்குள்ளே விதைச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு சூழல் வந்தால் நான் அப்படி சிறப்பாக செஞ்சிருவேன் அப்படின்னு நினச்சி எந்நேரமும் ப்ரிப்பரேஷன் ஃபேஸ்லேயே இருக்கிறது, ஏதாவது ஒன்றுத்துக்கு காத்துக்கிட்டே இருக்கிறது. அதை விட ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? நம்ம எவ்வளவு தூரம் பயணித்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோன்றதை கவனிக்காமலே விட்டுடுறது. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கோம், எவ்வளவு கடந்து வந்திருக்கோன்றதை மறந்துட்டு இன்னும் நான் எவ்வளவு போகணுன்றதை பற்றி மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. நான் இன்னும் போகிறதுக்கு நிறைய இடம் எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்னும் போகிறதுக்கு இடம் இருக்குன்றதுக்காக நான் இன்னும் பயணத்தை ஆரம்பிக்கவே இல்லைன்ற அர்த்தம் கிடையாது. நான் ஒரு ஃபெயில் ஆனவன் கிடையாது. நான் எவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்குன்றதை பார்க்கணும். அப்படி பார்க்காம இருக்கிறதும் நம்மளோட செல்ஃப் ஒர்த்தை குறைக்கும். அது கண்டிப்பாக ஒரு சுயநாச வேலைக்குள்ளே கொண்டு போய் தான் விடும். இந்த சுயநாச வேலையை நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த எண்ணங்களுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இப்படிப்பட்ட ஹேபிட் நமக்கு இருக்கிறதுக்கு, தொடர்ந்து இந்த மாதிரி செயல்களை செய்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அதுதான் சப்கான்ஷியஸ் கமிட்மெண்ட் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. சப்கான்ஷியஸ் கமிட்மெண்ட்னா என்ன? நான் என்ன வேலை வேணால் செஞ்சுட்டு போகிறேன், எப்படிப்பட்ட சுயநாச வேலையை வேணால் செஞ்சுட்டு போகிறேன், எப்படிப்பட்ட சிந்தனை வேணால் இருந்துட்டு போகுது. இது எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு அடிப்படையான காரணம் இருக்கும், ரொம்ப டீப்பாக உள்ளே இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் சப்கான்ஷியஸ் கமிட்மெண்ட். எனக்கு அடிக்கடி கோவம் வருதுங்க, அடுத்தவங்க ஏதாவது பண்ணாலே கோவப்படுறேன், ஏன் கோவப்படுறேன் அப்படின்னு கேட்டு பாருங்கள். சில சமயம் அது எதனால் இருக்குன்னா, நான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும், என்னோட கண்ட்ரோலுக்குள்ளே தான் எல்லாம் இருக்கணும்னு நினப்பேன். அது என் கண்ட்ரோலை மீறி போகிறப்ப கோவம் வரும்.
ஏன் என் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஆழமாக கவனித்து பார்த்தா அடுத்தவங்க என்னை நம்பணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும். சின்ன வயசுலேருந்தே நம்மளை யாருமே ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக பார்க்கலன்றதுனால நம்மளை எல்லாரும் நம்பணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம். அடுத்தவங்க நம்மளை நம்பும் போது நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும். அவன் பார்த்துப்பான்ப்பா அப்படின்னு விடுவாங்க. அப்போ நமக்கு ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும். அந்த கண்ட்ரோல் நமக்கு எதை காட்டுதுன்னா அடுத்தவங்க நம்புகிறாங்க அப்படின்றது தான் காட்டுது. நம்பிக்கை வேணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறதுனால எனக்கு கண்ட்ரோல் வேணும்னு நினைக்கிறேன். எனக்கு கண்ட்ரோல் வேணும்னு நினைக்கிறதுனால அடுத்தவங்க நான் சொல்கிறத கேட்காம வேறு செய்யும் போது எனக்கு கோவம் வருது. அப்போ எனக்கு பிரச்சனை கோவம் கிடையாது, எனக்கு கண்ட்ரோல் வேணும்னு நினைக்கிறது கூட கிடையாது, அடுத்தவங்க நம்பணும்னு நினைக்கிறது. இன்னும் ஆழமாக யோசிச்சு பார்த்தா அடுத்தவங்க என்னை நம்பவே வேணாம், எனக்கு என் மீது நம்பிக்கை இருக்குன்ற ஒரு எண்ணம் இருந்திருந்தால் அதுவுமே வந்திருக்காது. அப்போ தன்னம்பிக்கை இல்லாமல் போகிறது தான் கோவமாக வெளியே வருது. அந்த கோவத்தை மட்டுமே பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதை சரி பண்ண முடியாது. அப்போ எது உண்மையாக ஆழமாக இருக்குன்றதை கண்டுபிடிச்சாதான் சரி பண்ண முடியும். சில சமயம் அடுத்தவங்க என்னை நேசிக்கணுன்றதுக்காக அந்தர் பெல்ட்டிலாம் அடிப்போம், ரொம்ப நிறைய விஷயங்கள் பண்ணுவோம், ரொம்ப நான் பாவப்பட்ட மனிதனாக காட்டிப்போம். ஆனால் உண்மையாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே நமக்கு ஒரு காதல் இருக்காது, ஒரு அன்பு இருக்காது. அந்த சுயநேசிப்பு தான் நமக்கு தேவையானதாக இருக்கும். இப்படி ஆழமாக என்ன இருக்குன்றதை கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் சப்கான்ஷியஸ் கமிட்மெண்ட். அதை சரி செஞ்சிங்கன்னா இந்த ஏணியில் இருக்கிற ஒன்று ஒன்றா சரியாகி சுயநாசை வேலைன்றதும் சரியாகும். உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைக்கு நீங்கள் போகலாம். ஆனால் திரும்பவும் அதே விஷயத்துக்குள்ளே தான் நீங்கள் வந்தாகணும். எப்போ இந்த சப்கான்ஷியஸ் கமிட்மெண்ட்டை நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அது இப்போ இருக்கிற வழியை விட பெரிய வழியை ஆரம்பத்தில் கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் அதுவும் உங்களுக்கு பழகும். அந்த வழியை பார்த்து பயந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் அந்த சப்கான்ஷியஸ் கமிட்மெண்ட்டை மாற்றவும் முடியாது, சரி பண்ணவும் முடியாது. இப்போ நம்ம பேசின ஒரு விஷயத்துலேருந்து ஒன்று நம்மளால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். இந்த சுயநாச வேலை அப்படின்றது எதனால் வருது? நம்ம ஏதோ ஒரு செயலை, சுயநாச செயலை திரும்ப திரும்ப செய்கிறதுனால. ஏன் செய்கிறோம்? அப்படிப்பட்ட சில எண்ணங்கள் நமக்கு இருக்கிறதுனால. இந்த எண்ணங்கள் ஏன் வருது? நமக்கு ஆழமாக ஏதோ ஒரு தேவை பூர்த்திப்படாமல் இருக்கிறதுனால. அப்போ இந்த சுயநாச வேலை ஆக்சுவலாக எனக்குள்ளே இன்னும் ஒரு பெரிய தேவை பூர்த்திப்படாமல் இருக்குது, அதை நான் சரி செய்யணும் அப்படின்றது தான் காட்டுது. எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழமான தேவைக்கான ஒரு வழிகாட்டி தான் இந்த சுயநாச வேலையாக இருக்குது. அப்போ இதை பார்த்து நான் ரொம்ப வருத்தப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு சுயநாச வேலையை நான் பார்க்கும்போது, என்கிட்ட இருக்கிற ஒரு தவறான ஹேபிட்டை பார்க்கும்போது இது எந்த தேவையை எனக்கு காட்டுது, அதை எப்படி நான் சரி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த சுயநாச வேலைன்றது நமக்கு ஒரு வகையில் பயன்படக்கூடிய விஷயம்தான். நம்ம பெரும்பாலும் வேணான்னு நினைக்கக்கூடிய சில எதிர்மறையான உணர்வுகளும் இப்படி தான் நமக்கு பல விஷயங்களை சொல்லுது. அந்த உணர்வுகள் வேணாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக அந்த உணர்வுகள் ஏன் வருது, எந்த தேவையிலிருந்து அது உருவாகுது அப்படின்றத கண்டுபிடிச்சோன்னா அந்த உணர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரத்தில் போயிடும். ஒவ்வொரு உணர்வும் எதனால உங்களுக்கு வருது அப்படின்லாம் எல்லாராலையும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு நபருக்கும் வெவ்வேறு காரணத்துக்காக பலவிதமான உணர்வுகள் அப்படின்றது வரலாம். ஆனால் ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா சில விஷயங்களை சொல்லலாம். உதாரணத்துக்கு எனக்கு இப்போ ஒரு கோபம் வருது. அந்த கோபத்தை தப்பான விஷயமாகவே நான் எப்பவும் பார்த்துக்கிட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. கோபம் தப்புன்னு நம்ம ஏன் சொல்கிறோன்னா அது ஒரு அக்ரெஷனுக்கு கொண்டு போகுது, அடுத்தவங்க கூட சண்டை போடுறோம், அதனால தான் அது தப்பாக போகுது. ஒருவேளை இந்த அக்ரெஷனை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு இந்த கோபம் ஏன் வருது அப்படின்னு கவனித்து பார்த்தோன்னா அது ஏதோ ஒரு விஷயத்தை நம்மளால் ஏற்றுக்க முடியாதனால வருது அப்படின்றத கண்டுபிடிச்சிருவோம். ஏதோ ஒரு விஷயம் எனக்கு வேணான்னு நினைக்கிறேன், இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அது அப்படி இருந்ததுனால எனக்கு கோபம் வருது அப்படின்றத புரிஞ்சுப்பேன். அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அந்த விஷயத்தை கொஞ்சம் ஒத்து கவனிக்கணும். ஒன்று, நான் கோவப்படுற விஷயம் உண்மையாக அப்படி இருக்கக்கூடாதா, அதாவது அது நீதி தவறி நடந்துக்கிட்டு இருக்கா, அப்போ கோவப்படுறது தப்பு கிடையாது. அந்த கோவத்தை செயல்படுத்தி அந்த விஷயத்தை மாற்றலாம். சில சமயம் என்னோட ஒரு தேவைக்காக நான் கோவப்பட்டுக்கிட்டு இருப்பேன், எல்லாரும் நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன். அவங்க அப்படி இல்லாமல் போகிறப்போ கோவம் வரலாம். அந்த நேரத்தில் நான் தான் தப்புன்னு என்னை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் இந்த கோவம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பயன்படும். ரெண்டாவது, சோகம். சோகமாக இருக்கிறது தப்பான விஷயமே கிடையாது. இங்கே என்ன பிரச்சனைனா நான் சோகமாக இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறது தான் தப்பு. சோகன்றது அடிக்கடி நமக்கு வந்துக்கிட்டு இருக்கும். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு துன்பத்திற்குரிய நிகழ்வு நடந்துருச்சுன்னா சோகன்றது கட்டாயம் வரும். அங்கே நம்ம என்ன செய்யணும்? சோகம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடாது, அந்த சோகத்தை முழுமையாக அனுபவிக்கணும். இங்கே ஒரு புரிதல் இல்லாமல் இருப்போம். என்னென்னா ஒரு நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் சோகம் வர்றது தப்பு கிடையாது, ஆனால் அது திரும்ப திரும்ப ஒரு சில நாட்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு இருக்கிறப்ப தான் நம்ம கவலைப்படுறோம். அப்படி வரதும் ரொம்ப இயல்பான விஷயந்தான், இயற்கையான விஷயந்தான். சோகன்றது ஒரே தடவை காணா போயிடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது குறையும். இங்கே ஒரு நல்ல மென்டல் ஹெல்த்துக்கான எவிடன்ஸ் என்னென்னா எப்பெல்லாம் ஒரு சோகம் வருதோ அப்போல்லாம் கொஞ்சம் சோகமாக இருக்கிறது தான். சோகத்தை கட்டுப்படுத்துறது தான் மென்டல் ஹெல்த்துலேருந்து உங்களை வெளியே கூட்டிகிட்டு போகும். ஒரு கில்ட், குற்ற உணர்ச்சி, இது நமக்கு என்ன காட்டுது?
நம்ம ஏதோ ஒரு நபருக்கு தவறு இழைத்துட்டோம் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறத காட்டுது. நான் ஏதோ ஒரு செயல் செஞ்சேன், ஆனால் அது அடுத்தவங்களுக்கு நல்லதாக இல்லாமல் போயிடுச்சே அப்படின்றத நமக்கு காட்டுது. இயற்கையாக நம்ம எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம கூட இருக்கிற மனிதர்களை நல்லா பார்த்துக்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது தான் ஒரு கூட்டம் ஒரு காட்டில் சர்வைவ் பண்ண முடியும், உயிர் பிழைத்து இருக்க முடியும். அதனால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் கில்ட்டுன்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. நான் அடுத்தவங்களுக்கு ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா எனக்குள்ளே ஒரு கில்ட் வருதுன்றது சாதாரண விஷயம். அது ஆக்சுவலாக ஒரு நல்ல விஷயமும் கூட. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி வந்தால் என்ன செய்யணும்? யாருக்கு அந்த தவறை இழைத்ததாக நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அவர்கிட்ட போய் ஒரு மன்னிப்பு கேளுங்க. இந்த உணர்வு தானாக போயிடும். இந்த உணர்வு வரதோட நோக்கமே அதற்காகத்தான். அடுத்து ஒரு எம்பரஸ்மெண்ட், ஒரு சங்கடமான ஒரு சூழல், இல்லை ஒரு அசிங்கப்பட்ட மாதிரியான ஒரு சூழல். அது ஏன் உங்களுக்கு வருது? நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினச்சிங்களோ அப்படி உங்களால் இருக்க முடியாமல் போனது. அது ஒரே ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு காட்டுது. நீ இப்படி இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க, இதுதான் உன்னோட ஒரு வேல்யூ அப்படின்னு நீ நம்பிக்கிட்டு இருக்க, இதுதான் உன்னோட அறங்கள் நீ நம்பிக்கிட்டு இருக்க, நீயே அதை செய்யாமல் விட்டுட்ட அப்படின்றத காட்டுது. அங்கே நான் என்ன பண்ணணும்? ஓகே, இதுக்கப்புறம் என்னோடய அறத்துலேருந்து நான் அழுவ மாட்டேன், இதை ஒரு பாடமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு உங்கள் மனதுக்கிட்ட சொல்லி பாருங்கள். அது கொஞ்சம் கொஞ்சமாக காணா போகும். இந்த எம்பாரஸ்மெண்ட் தான் ரிக்ரெட்டாகவும் மாறும். நிகழ்காலத்தில் நடந்ததுன்னா அது ஒரு எம்பாரஸ்மெண்ட். அது கடந்த காலத்தில் நடந்திருந்தா, நான் அன்னைக்கு அப்படி பண்ணிட்டேனே, அன்னைக்கு அப்படி பண்ணாமல் போயிட்டேனே அப்படின்னு நினைக்கும் போது அது ஒரு ரிக்ரெட்டாக மாறுது. ரிக்ரெட்டும் எம்பாரஸ்மெண்ட்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். நிகழ்காலத்தில் இருக்கிறப்ப அதை சரி செஞ்சிட்டிங்கன்னா அது காணா போயிடும். ஆனால் அதை சரி செய்யாமல் விட்டுட்டிங்கன்னா கடந்த காலத்துக்கு போனதுக்கப்புறமும் உங்களை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ அதை நம்ம ரிக்ரெட் அப்படின்னு சொல்கிறோம். ஜிலசி, அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது. இந்த பொறாமை தான் இருக்கிறதுலே கொஞ்சம் அழகான ஒரு உணர்ச்சி. இது தப்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அது உண்மையாக தப்பே கிடையாது. அது என்ன காட்டுது? நம்ம என்ன நினச்சிட்றோன்னா, பொறாமை வந்தால் அடுத்தவங்க மேலே நம்ம கோவப்படுறோம், அடுத்தவனை ஜட்ஜ் பண்ணுறோம், அடுத்தவனை குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையாக பொறாமை எப்படிப்பட்டதுன்னா, எனக்குள்ளே இருக்கிற ஒரு சோகத்தை காட்டுது, எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு திருப்தியின்மையை காட்டுது, ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனை காட்டுது. பொறாமப்படுறது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை காட்டும். எனக்கு வாழ்க்கையில் என்ன தேவைன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். யாரை பார்த்து நீங்கள் பொறாமப்படுறீங்கன்றதை கண்டுபிடிங்க. யாரை பார்த்து நீங்கள் பொறாமப்படுறீங்களோ அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு விஷயந்தான் உங்கள் வாழ்க்கைக்கு தேவை. அதை ரொம்ப சுலபமாக நீங்கள் மாற்றிக்கவும் முடியும். ஒருத்தரை பார்த்து பொறாமப்படுறப்போ அதை எப்படி சரி செய்கிறது? அவர்கிட்ட என்ன இருக்குது, அது உங்கள்கிட்ட இல்லை, அது உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவர்கிட்ட போய் கேளுங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்க, உனக்கு மட்டும் சக்ஸஸ் வந்துக்கிட்டே இருக்க, நானும் வேலை செய்கிறேன் எனக்கு வர மாட்டுது, உனக்கு மட்டும் பணம் வந்துக்கிட்டே இருக்க, நானும் உன்ன மாதிரி கடினமாக உழைக்கிறேன் எனக்கு வர மாட்டுது, நீ மட்டும் இதை எப்படி செய்கிற, எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடு அப்படின்னு கேட்டு பாருங்கள். பொறாமையும் காணா போயிடும். உங்கள்கிட்ட எது வேணும் எது இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதுவும் உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்தது, அடுத்தவங்க மேலே ஒரு ஏமாற்றம். நம்மளை ஒருத்தவன் ஏமாற்றிட்டான் அப்படின்ற ஒரு உணர்வு. இதுவும் ஒரு நல்ல உணர்வு தான். அடுத்தவங்க நம்மளை ஏமாத்துறதுலாம் கிடையாது. என்ன நடக்குதுன்னா, நம்ம அவங்க மேலே எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டு இருந்தோமோ அதை அவங்க செய்யாமல் போனது, அதை அவங்க பூர்த்தி பண்ணாமல் போனது. இந்த உலகத்தில் மனிதர்கள் எல்லாரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் சில சமயம் சில மனிதர்கள் மட்டும் நமக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் நம்ம வச்சுக்கிட்டு இருப்போம். இவன் இப்படிப்பட்டவன் தான்ப்பா அப்படின்னு ஒரு இமேஜை நம்ம ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்போம். அவன் படி இயற்கையாக போயிட்டுருப்பான். ஆனால் நான் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கிற இமேஜ் படி அவன் இல்லை அப்படின்றதுனால நான் ஏமாந்ததாக உணர்வேன். என்ன நீ ஏமாற்றிட்ட அப்படின்னு உணர்வேன். இந்த ஏமாற்றம் எப்போ வருதோ, அடுத்தவன் என்னை ஏமாற்றிட்டான் அப்படின்னு எப்போ உங்களுக்கு தோணுதோ, ஒரே ஒரு விஷயத்தை உங்களை பார்த்து கேளுங்க. நான் எப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பை இவர் மேலே வச்சுருந்தேன், எப்படிப்பட்ட ஒரு இமேஜை வச்சுருந்தேன்னு கேளுங்க. அப்படிப்பட்ட இமேஜை மாற்றிக்கோங்க. இங்கே நம்ம தான் மாறணுமே தவிர அடுத்தவங்க மாற வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்தவங்க தப்பும் பண்ணல. நான் வச்சுருந்த எதிர்பார்ப்பும் நான் வச்சுருந்த ஒரு அதிகப்படியான நம்பிக்கையும் நான் உருவாக்கி வச்சுருந்த இமேஜும் தான் தப்பு. அதை நான் மாற்றிக்கிறேன். அடுத்த தடவை ஒரு மனிதர் மீது இவ்வளவு ஆழமான ஒரு இமேஜை நான் ஃபார்ம் பண்ண மாட்டேன். அவரும் தவறு செய்யலாம், அவரும் மனிதர் தான் அப்படின்ற சுதந்திரத்தை அவருக்கு கொடுப்பேன் அப்படின்ற பாடத்தை நீங்கள் கற்றுக்கோங்க. கிட்டத்தட்ட இப்படி எந்த உணர்வை எடுத்தாலும் அதை ஆழமாக உங்களுக்கு படிக்க தெரிஞ்சதுன்னா அது ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த சுயநாச வேலையிலேருந்து ஈஸியாக உங்களால் வெளில வர முடியும். எமோஷன்ஸை தவறாக படிக்கிறதுனால தான் இந்த சுயநாச வேலைன்ற சைக்கிள்குள்ளே நம்ம மாட்டிக்கிறோம். அதுலேருந்து வெளியே வர முடியல. சில சமயம் நம்ம எமோஷன் சரியாக இருக்கும், சில சமயம் தவறாக இருக்கும். நம்ம எமோஷன் நமக்கு என்ன சொல்லுதோ அதுதான் சரி அப்படின்றது கிடையாது. நம்ம எமோஷன் நமக்கு ஏன் வருதுன்ற ஆழமான தேவையை கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த எமோஷனை சரி செய்யலாம். ஒருத்தவரை பார்த்து பொறாமப்படுறப்போ அவர் ரொம்ப மோசமானவர் தான் நம்ம எமோஷன் நமக்கு சொல்லும். அதுக்காக அவர் மோசமானவர் கிடையாது. உண்மையான தேவை என்னன்னு பார்க்குறப்போ அவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நமக்கு அது கிடைக்கலையன்ற ஒரு வருத்தமாக இருக்கும்.
அதை புரிஞ்சுக்கும் போது தான் அந்த பொறாமைன்றதை உங்களால் சரி பண்ண முடியுமே தவிர, உங்களோட எமோஷன் உங்களுக்கு அவர் மோசமானவர்னு சொல்லுது, அதனால நீங்களும் எல்லாருக்கிட்டையும் போய் அவர் மோசமானவர்னு பேசுறதுனால உங்களோட எமோஷன் உங்களை விட்டு போகாது. அது வருது, அது என்ன சொல்லுது அப்படின்றத தாண்டி அது ஏன் வருது, என்ன தேவை உங்களுக்குள்ளே இருக்குன்றதை கண்டுபிடிச்சிங்கன்னா அதை சரி செய்ய முடியும். ஆனால் இங்கே இன்னொரு மேட்டரும் இருக்குது. இந்த எமோஷன்லாம் சேரும் போது நமக்கு ஒரு இன்ட்யூஷன் அப்படின்றது வரும், ஒரு உள் உணர்வுன்றது வரும். இந்த உள் உணர்வு உண்மையாக ரொம்ப நல்ல விஷயம். உள்ளுணர்வு சொல்கிறத நீங்கள் கேட்டு நடந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை நோக்கி தான் உள்ளுணர்வு கூட்டிகிட்டு போகும். இது தப்பே கிடையாது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, எது உள்ளுணர்வு அப்படின்னே நமக்கு தெரியாமல் போகிறது தான். எனக்கு தோன்றது எல்லாமே என்னோடய உள்ளுணர்வுன்னு நினச்சி அதுபடி போனோன்னா வாழ்க்கை குழப்பத்தை நோக்கி தான் கூட்டிகிட்டு போகுமே தவிர உங்களை ஒரு தெளிவான பாதைக்கு கூட்டிகிட்டு போகாது. இந்த உள்ளுணர்வு எப்படி நடக்குது? நான் சில விஷயங்களை பார்க்குறேன், சில விஷயங்களை உணர்றேன், அது என்னோட கான்ஷியஸ் பிரெயினில் ப்ராசஸ் பண்ணி எனக்கு ஒரு தகவலை கொடுக்குது. சில சமயம் இந்த கான்ஷியஸ் பிரெயினுக்கு ஒரு குறிப்பிட்ட லிமிட் அப்படின்றது இருக்குது. ஆனால் என்னோட புலன்கள் மூலியமாக என் மூளைக்கு அனுப்பப்படக்கூடிய சிக்னல் எல்லாத்தையும் என்னோட கான்ஷியஸ் பிரெயின் மட்டுமே அனலைஸ் பண்ணுறது கிடையாது, மற்ற பகுதியும் அனலைஸ் பண்ணுது. அதுக்கும் சில எமோஷன்ஸ் இருக்குது, அதுக்கும் சில மெமரிஸ் இருக்குது. அதை வச்சு அது ப்ராசஸ் பண்ணி எனக்கு ஒரு விதமான உணர்வை கொடுக்குது. அந்த உணர்வு கண்டிப்பாக பல நேரங்களில் என்னோடய கான்ஷியஸ் பிரெயினை விட சிறந்ததாக இருக்கும். ஏன்னா மூளையில் மற்ற பகுதி அவ்வளவு புத்திசாலியான விஷயங்கள் தான். ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, எல்லா நேரத்துலையும் இப்படி உங்களுக்கு வரக்கூடிய உணர்வு ஒரு இன்ட்யூட்டிவ் தாட்டாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, உள்ளுணர்வாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. சில சமயம் அது இன்ட்யூசிவ் தாட்டாக இருக்கலாம், அதாவது ஊடுருவக்கூடிய தாட்ஸாக இருக்கலாம். அதாவது உங்கள் மூளை உங்களுக்கு சொல்ல, உங்களை மூளையை ஏமாற்றி வெளியிலேருந்து ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே போகுது, அதை நீங்கள் நம்புறீங்கன்னு அர்த்தம். அதனால தான் இந்த இன்ட்யூஷனையும் இந்த இன்ட்யூசிவ் தாட்டையும் பிரித்து பார்க்குறது எப்படின்னு நம்ம கற்றுக்கணும். சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பிரித்து பார்க்க முடியும். அது என்னென்னா, எனக்கு வரக்கூடிய உள்ளுணர்வு நிகழ்காலத்தில் வருதா இல்லை எதிர்காலத்தில் வருதான்னு கேட்டு பாருங்கள். நிகழ்காலத்தில் வந்ததுன்னா அது இன்ட்யூட்டிவ் தாட் தான், உள்ளுணர்வு தான். அது பெரும்பான்மையான நேரத்தில் சரியாக இருக்கும். ஆனால் எதிர்காலத்தில் வந்ததுன்னா அது கண்டிப்பாக தப்பாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு நபர் கூட நான் பழகிட்டு இருக்கேன், ஒருத்தருக்கு முன்னாடி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், ஒரு அரை மணி நேரமாக அவர் கூட நான் பழகிட்டு இருக்கேன், அவர் கூட ஒரு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இவர் சரியில்லையோ, நமக்கு செட் ஆகலையோ, இவர் நம்மளை ஏதோ ஏமாற்ற பார்க்குறாரோ அப்படின்னு நமக்கு தோணுதுன்னா அது சரி. ஒரு நபர் யாருன்னே நான் பார்த்தது கிடையாது, ஏதோ ஒரு ஃபோட்டோவில் பார்க்குறேன், இவரை பார்த்தாலே என் மனது இவர் மோசமானவர்னு சொல்லுதே அப்படின்னு தோணுனா தப்பு. ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் உங்களுக்கு உணர்வு வருதுன்னா அது சரியாக இருக்கும். அந்த விஷயம் நடக்கவே இல்லை, இன்னும் நடக்க போகுது, ஆனால் அப்பயே உங்களுக்கு உணர்வு வருதுன்னா அப்போ அந்த உணர்வை நீங்கள் கேட்கக்கூடாது. ஒரு வேலைக்கு போகிறீங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இந்த வேலை எனக்கு பிடிக்கவே இல்லையே, ரொம்ப ஒரு அதிருப்தியை தருதே அப்படின்னு தோணுதுன்னா அது இன்ட்யூசிவ் தாட்டு, அதை நீங்கள் கேட்கலாம். வேலைக்கே போகல, அந்த வேலை போனால் கஷ்டமாக இருக்கும், அந்த வேலைக்கு போனால் எனக்கு பிடிக்காது அப்படின்னு போகாமலே சொன்னீங்கன்னா அது தவறான ஒரு உள்ளுணர்வு, அதை நீங்கள் கேட்கவே கூடாது. அது ஒரு சுயநாச வேலை தான். எங்கடா போனால் நமக்கு அது செட் ஆகாதோ, போனால் அன்கம்ஃபர்ட் ஆகிடுமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்வோம். இங்கே நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா, எப்படிப்பட்ட சுயநாச வேலையில் நம்ம ஈடுபட்டாலும் அந்த சுயநாச வேலையை ஏன் செய்கிறோம், எந்த ஆள் மனது தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு செய்கிறோன்றதை கண்டுபிடிங்க. அந்த தேவையை பூர்த்தி பண்ணுறது தான் செல்ஃப் கேர். செல்ஃப் கேர்னால் எனக்கு தோன்ற எல்லாத்தையும் செய்கிறது, எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் செய்கிறது கிடையாது. என்னோடய ஆழ்மன தேவையை பூர்த்தி பண்ணுறது தான் செல்ஃப் கேர். சில சமயம் அதை செய்கிறது கடினமானதாக இருக்கும், சில சமயம் இல்லை, பெரும்பான்மையான நேரத்தில் அதை செய்கிறது தான் ரொம்ப கடினமானதாக இருக்கும். அந்த கடினத்தன்மையை ஏற்றுக்கிறது தான் உண்மையான செல்ஃப் கேர், அதுதான் உண்மையான செல்ஃப் லவ். இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம், அதாவது நம்மளோட சுயநாச வேலையும் நம்மளோட எமோஷனை சரியாக புரிஞ்சுக்கிறதும் இன்டர் கனெக்டட் அப்படின்றது. அப்போ சுயநாச வேலையில் நம்ம அதிகமாக ஈடுபடுறோன்னா என்ன அர்த்தம், ஒழுங்கான எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். இந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை வளர்த்துக்கிறதுக்கு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டாகணும். அதில் முக்கியமான ஒரு புரிதல் என்ன தெரியுமா, நமக்கு எது ரொம்ப முக்கியம், எது நமக்கு தேவைன்னு நினைக்கிறோமோ அதையே காலப்போக்கில் நம்ம மூளை நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்ல கற்றுக்கும். இதுக்கு காரணம் என்னென்னா, மூளையில் ஒரு ஹார்மோன் இருக்குது, அந்த ஹார்மோனோட பேர் தான் டோப்பமைன். இந்த டோப்பமைனை என்னன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நமக்கு சுகத்தை தரக்கூடிய, சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு ஹார்மோன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ரீசன்ட் காலத்தில் அது என்ன தெரியுமா சொல்லுது, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஹார்மோன் கிடையாது இந்த டோப்பமைன், இன்னும் அதிகமாக வேணும்னு ஆசைப்படுறதுல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். ஒரு உதாரணத்துக்கு, எனக்கு ஏதோ ஒரு விஷயம் வேணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அது எனக்கு கிடச்சிட்டா சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருப்பேன்.
ஆனால் அந்த விஷயம் எனக்கு கிடைச்சதுக்கப்புறம் உண்மையாக நான் நினச்ச சந்தோஷம் எனக்கு கிடைக்குமான்னு பார்த்தா கிடைக்காது. அதை விட இன்னும் பெரிய விஷயத்துக்கு நான் ஆசைப்படுவேன். அது கிடைச்சிட்டா சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். இப்படி எனக்கு இன்னும் கிடைக்காத ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சா சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு அதில் காத்துக்கிட்டு இருக்கிறது, அதை பார்த்து ஆசைப்படுறதுல சந்தோஷம் கொடுக்கறது தான் அந்த டோபமைனோட வேலை. இப்போ என்ன நடக்கும்? சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க. அந்த விஷயம் கிடைச்சா சந்தோஷம் கிடைக்கும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த விஷயம் கிடைக்குது, ஆனால் அதை விட பெரிய விஷயம் வேணும்னு உங்கள் மூளை அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிக்குது. இதை தொடர்ந்து உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்ததுன்னா ஒரு காலத்தில் என்ன பண்ணும்? நான் ஆசைப்படுற இந்த விஷயம் எனக்கு கிடைச்சா சந்தோஷம் கிடைக்கிறது இல்லை, இந்த விஷயம் வேணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, இது இன்னும் எனக்கு கிடைக்காம இருக்கிறப்ப தான் சந்தோஷம் கிடைக்குதுன்றதை அது புரிஞ்சுக்கும். உங்களோட கான்ஷியஸ் பிரெயினுக்கு இது புரியுதோ புரியலையோ சப்கான்ஷியஸ் பிரெயினுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? நீங்கள் என் வாழ்க்கைக்கு இது தேவை, இதுதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு நீங்கள் நினைக்கிற விஷயத்தையே அடையிறதுக்கான வேலையை உங்கள் மூளை உங்களை செய்ய விடாது. அதை நீங்கள் செய்யாமல் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதுலையே எனக்கு சந்தோஷம் கிடைக்கும்னா அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் அட் த சேம் டைம் உங்கள் மூளையில் இன்னொரு பிரச்சனை நடக்கும். ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், அது எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு இருக்கிறப்போ உங்கள் மூளை என்ன பண்ணும்? அந்த விஷயமே எனக்கு வேணாம் அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதுல சந்தோஷம் கிடைச்சாலும் அது இன்னும் கிடைக்கலன்னு நினைக்கும் போது வருத்தம் கிடைக்கும். ரொம்ப நாளாக அந்த வருத்தம் எனக்கு வரதுனால அந்த பொருளே எனக்கு வேணான்னு இன்னொரு பகுதி, உங்கள் மூளையில் இருக்கிற இன்னொரு பகுதி சொல்ல ஆரம்பிக்கும். அப்போ இங்கே தான் இந்த கான்ட்ராடிக்ஷன் வரும். எது எனக்கு வேணுமோ அதுவே வேணான்னு காலப்போக்கில் சொல்ல ஆரம்பிப்பீங்க. நம்ம சின்ன வயசில் படித்த ஒரு கதை மாதிரி தான். ஒரு குள்ளநரி திராட்சை வேணும் அப்படின்னு எம்பி பார்க்கும். அந்த திராட்சையை அதால் பிடிக்க முடியல அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த திராட்சை புளிக்கும்னு சொல்லிட்டு போயிடும். அதே போல் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க, அது வேணான்னு உங்கள் சப்கான்ஷியஸ் பிரெயின் உங்களை வேலை செய்ய விடாமல் செஞ்சுருக்கோம். நீங்கள் வேலை செய்யாதனால அது தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும். தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்காதனால ஒரு வருத்தம் வந்திருக்கும். அந்த வருத்தத்தினால அந்த விஷயமே எனக்கு வேணான்னு நீங்கள் முடிவெடுப்பீங்க. அந்த விஷயமே மோசம் அப்படின்ற முடிவெடுப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயம் யார்கிட்டலாம் இருக்கோ அவங்களெல்லாம் குறை சொல்ல ஆரம்பிப்பீங்க, அவங்கெல்லாம் தப்புன்னு சொல்ல ஆரம்பிப்பீங்க. நான் வறுமையில் இருந்திருப்பேன், வறுமையிலேருந்து வெளியே போகிறதுக்கு பணம் வேணும் அப்படின்னு எனக்கு தெரியும். பணத்துக்காக தொடர்ந்து வேலை செஞ்சுருப்பேன், ஆனால் இருந்தாலும் சரியாக வேலை செஞ்சுருக்க மாட்டேன். எனக்கு பணம் கிடைக்காம போயிருக்கும். பணம் தொடர்ந்து கிடைக்கலன்றதுனால பணமே தப்பான விஷயம், அடுத்தவங்களை ஏமாத்தினா தான் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிப்பேன். பணக்காரங்களை வஞ்சிக்க ஆரம்பிப்பேன். பணத்துக்காக ஒருத்தவங்க ஒரு நல்ல வேலையை செஞ்சாலும் அது தப்புன்னு சொல்ல ஆரம்பிப்பேன். இந்த சூழல் என்ன செய்யும்னா உங்களை ஒரு சுயநாச வேலையை நோக்கி தான் கூட்டிகிட்டு போகும். உங்களுக்கு உண்மையாக தேவைப்படுற அந்த பணத்தை உங்களுக்கு என்றைக்குமே கொண்டு வந்து சேர்க்காது. இன்னொரு விஷயமும் இதில் நடக்கும். அது என்ன தெரியுமா? எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னு எனக்கு தெரியுது, அந்த பிரச்சனைக்கான தீர்வும் இருக்குது. இப்போ இந்த பிரச்சனைக்கான தீர்வு எனக்கு கிடைச்சா என் பிரச்சனை என்னை விட்டு போயிடும். அப்போ இந்த பிரச்சனைக்கான தீர்வு எனக்கு ரொம்ப தேவை. ஒருவேளை இந்த பிரச்சனைக்கான தீர்வு எனக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா, இந்த பிரச்சனைக்கான தீர்வோட எதிர்மறை எனக்கு கிடச்சிருச்சுன்னா, அப்போ என் பிரச்சனை பெருசாகிடும். அப்போ இந்த பிரச்சனைக்கான தீர்வு எனக்கு தேவை, இந்த தீர்வோட எதிர்மறை எனக்கு தேவை கிடையாது. இந்த தீர்வோட எதிர்மறை எனக்கு தேவை கிடையாது அப்படின்றதுனால இந்த தீர்வை நோக்கி நான் போனால் ஒருவேளை அது எனக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா அது எனக்கு வலியை கொடுக்குன்றதுனால தீர்வை நோக்கி நான் போக மாட்டேன். ரொம்ப குழப்புற மாதிரி இருக்குன்றது எனக்கு தெரியும். உதாரணத்தை சொல்லி உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்குறேன். உதாரணத்துக்கு, நான் ரொம்ப தனிமையில் இருக்கேன். தனிமை எனக்கு டிப்ரெஷனை கொடுக்குது. இந்த தனிமையை விட்டு வெளியே போகணும்ப்பா, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை தேவைப்பா அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ரொம்ப நல்ல விஷயம், என்னோடய பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எனக்கு வாழ்க்கை துணை ரொம்ப முக்கியம் இல்லை, ஏன்னா என்னோடய டிப்ரெஷன் போகணும்ல. இப்போ வாழ்க்கை துணை எனக்கு ரொம்ப முக்கியம்னா வாழ்க்கை துணை இல்லாமல் போகிறது அது ரொம்ப பெரிய பிரச்சனை. வாழ்க்கை துணை முக்கியம், அது எனக்கு தேவை. வாழ்க்கை துணை இல்லாமல் போகிறது பெரிய வலியை கொடுக்கும், அதனால எனக்கு தேவை கிடையாது. இப்போ வாழ்க்கை துணை முக்கியன்றதுனால ஒரு பொண்ணை பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, போய் ப்ரொப்போஸ் பண்ணலான்னு நினைக்கும் போது என் மூளை என்ன சொல்லும்? உனக்கு வாழ்க்கை துணை ரொம்ப முக்கியம்ப்பா, போய் ப்ரொப்போஸ் பண்ணுன்னு சொல்லுமா? சொல்லாது. அங்கே அது என்ன பண்ணுன்னா, வாழ்க்கை துணை இல்லாமல் போனால் பெரிய பிரச்சனையாச்சே, ஒருவேளை நீ போய் அவங்கள்ட்ட ப்ரொப்போஸ் பண்ணி அவங்க உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டா அது எவ்வளோ பெரிய பிரச்சனை. அப்போ போய் ப்ரொப்போஸ் பண்ணாத, ப்ரொப்போஸ் பண்ணினா அவங்க இல்லைன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு வந்துடும். அப்போ நீ பயந்துக்கிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, வாழ்க்கை துணை இல்லாமல் போகிறது நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துடும். நீ போய் பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிடும். அதாவது என் பிரச்சனைக்கான தீர்வு எனக்கு வேணும்னு தெரிஞ்ச அதே மூளைக்கு தீர்வோட எதிர்மறை வேணான்னு தெரிஞ்சதுனால தீர்வை நோக்கே போகாத, தீர்வை நோக்கி போனாதான் தீர்வோட எதிர்மறையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தீர்வையும் வாங்க விடாமல் பண்ணிடும். இப்படி பண்ணுறப்ப என்ன பண்ணுவேன்?
அங்கேயும் எனக்கு என்ன வேணுமோ அது நடக்காது, என்னோடய சுயநாச வேலை எனக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கும். இங்கே இது அடுத்த படிக்கு போகும். அங்கே என்ன நடக்கும்னா, வாழ்க்கை துணை எனக்கு ரொம்ப நாளாக கிடைக்காதனால நானே சில காரணங்களை எனக்கு சொல்லிக்க ஆரம்பிப்பேன். எனக்கு எதுக்கு வாழ்க்கை துணை, நான் தனிமையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடியவன்ப்பா, நான் செல்ஃப் லவ் பண்ணுறவன்ப்பா, நான் சிங்கிளாக இருப்பேன்ப்பா, அதுதான் கெத்து அப்படின்னு எனக்கு நானே நிறைய காரணங்களை சொல்லிப்பேன். அப்போ தான் வாழ்க்கை துணை இல்லையே அப்படின்ற வழி கொஞ்சமாக மறத்து போகும். அதுக்காக நான் சொன்ன காரணத்தையே நான் நம்ப ஆரம்பித்து அந்த காரணங்கள் அடுக்கடுக்காக மேலே வரும். நிறைய எமோஷன் அது சார்ந்து மேலே வரும். ஒரு கட்டத்தில் என்னோடய பிரச்சனை என்னன்றதே மறந்துடுவேன். நான் தனிமையில் இருக்கிறது தான் என் பிரச்சனைன்றதையே மறந்து, வாழ்க்கை துணை எனக்கு வேணாம், சிங்கிளாக இருக்கணும், செல்ஃப் லவ் வேணும், அப்படி இப்படின்னு எதோ பண்ணி என்னோடய தேவையை மறந்து எது பின்னாடியோ ஓடிக்கிட்டு இருப்பேன். அப்போ எனக்கே தெரியாமல் கண்ணா அப்படின்னான்னு எனக்குள்ள சுயநாச வேலைன்றது நடந்துக்கிட்டே இருக்கும். இதை கேட்குறதுக்கு எப்பா ரொம்ப ஓவர் திங்கிங்காக இருக்கேன்னு தோணுதா? ஒருவேளை உங்களுக்கு இன்றைக்காவது தோணியிருக்கா, நான் ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணுறேன், நடக்காத விஷயத்தை பார்த்து ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறேன், ஓவர் ரியாக்ட் பண்ணுறேன், அதீத சிந்தனை எனக்குள்ளே வருதுன்னு தோணியிருக்கா? அப்படி உங்களுக்கு தோணியிருந்தால் ரொம்ப வாழ்த்துக்கள். ஏன்னா அப்படி தோணும் போது உங்களுக்கு ஒரு செல்ஃப் அவேர், உங்களை பற்றின விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி எனக்கு தோணுனதே இல்லைன்னா விழிப்புணர்வு இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருமே ஓவர் திங்க் பண்ணுறவங்க தான். நான் ஓவர் திங்க் பண்ணுறேன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கவங்க பரவாயில்ல, அது தெரியாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஓவர் திங்க் பண்ணுவாங்க, ஆனால் பண்ணுறன்றது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இந்த ஓவர் திங்கிங் எப்படி நடக்கும்னு என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எதை நம்ம ஓவர் திங்கிங்னு சொல்லுவோன்றதை கவனித்து பார்த்துருக்கீங்களா? ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது, அது நடக்காதுன்னு நமக்கு ஓரளவுக்கு தெரியும், ஆனால் அதை பற்றி அப்படி இப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அதை தான் ஓவர் திங்கிங்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும், ஒரு பிரச்சனைன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்றைக்காவது உட்காந்து யோசிச்சிருக்கோமா, ஆஹா இது பிரச்சனையாகிடுமேனு உட்காந்து வேலை செய்ய ஆரம்பிப்போம். நான் நாளைக்கு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவேன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா, அதாவது நான் இன்னும் படிக்கலை, நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, கண்டிப்பாக ஃபெயில் ஆக போகிறேன்ப்பா நான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவேன்? உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவேன். ஆனால் நான் படிச்சுட்டேன், கண்டிப்பாக நாளைக்கு பாஸ் ஆகிடுவேன்றது தெரிஞ்சிருச்சு. அப்போ தான் நம்ம மேக்ஸ் படிச்சுட்டோமே, ஒருவேளை நாளைக்கு சயின்ஸ் எக்ஸாமாக இருக்குமோ அப்படின்ற ஓவர் திங்கிங் வரும். அதாவது ஒரு நிகழ்வு நடக்கும்னு உங்கள் மூளைக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை பற்றி அதிகமாக யோசிக்காது, அதுக்கு வேலை செய்ய உங்களை தூண்டும். ஒரு விஷயம் நடக்காது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது ஒரு த்ரெட்டை, அது ஒரு பிரச்சனையை கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அங்கே தான் உங்கள் மூளை அதை பற்றி எல்லாத்தையும் சிந்திச்சுப்பாருன்னு சொல்லும். அதை தான் நம்ம ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஓவர் திங்கிங் எப்போ வருதுன்னு கவனித்து பார்த்தா, என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு ஓவர் திங்கிங்கை கொடுக்காது. என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நான் கண்டுக்காமல் ஓரமாக எடுத்து வச்சுட்டேன்னா என் மூளையாக ஒரு பிரச்சனையை கற்பனை பண்ணி இதை பற்றி யோசிச்சுக்கிட்டாது இரு அப்படின்னு எனக்கு கொடுக்கும். அப்போ இந்த ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாதுன்னா என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து அப்பா நீ வந்துட்ட அப்படின்னு அதுக்கு நான் வேலை செய்ய ஆரம்பிக்கணும். என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்காக நான் வேலை செய்யும் போது என்னால் ஓவர் திங்கிங் பண்ண முடியாது. இந்த ஓவர் திங்கிங்கை பற்றி பேசுகிறப்போ சைக்கிக் திங்கிங்னு ஒன்று இருக்குது. சைக்கிக் திங்கிங் என்ன தெரியுமா? நான் பண்ணுற ஓவர் திங்கிங் எல்லாமே உண்மைன்னு நம்புறது. அதாவது அவன் அன்றைக்கி அப்படி ஒரு பார்வை பார்த்தான், அவன் ஏன் பார்த்தான்னு எனக்கு தெரியும், இதை தான் அவன் பண்ண போகிறான் அப்படின்னு யோசிக்கிறது ஓவர் திங்கிங். நான் அப்படி நம்புறது உண்மைன்னு நினைக்கிறது. அவன் இப்படிப்பட்டவன் தான் நான் நம்புறது உண்மைன்னு நினச்சா அது சைக்கிக் திங்கிங். எதிர்காலத்தில் இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு நான் நினைக்கிறது ஓவர் திங்கிங். ஆனால் அப்படி நான் நினைக்கிறது கண்டிப்பாக உண்மைன்னு நம்புறது சைக்கிக் திங்கிங். சைக்கிக் எபிலிட்டின்னு சொல்லுவாங்க. எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தன்மை, எதிர்காலத்தை முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை, அடுத்தவன் மனசில் என்ன நினைக்கிறான்றதை வெளியிலேருந்து படிக்கக்கூடிய தன்மை, அதெல்லாம் நமக்கு இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே ரொம்ப சிரிப்பான விஷயம் என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறவங்க அதிகமாக ஓவர் திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அட் த சேம் டைம் அவங்க ஓவர் திங்க் பண்ணுறது சரின்னு நம்பிக்கிட்டு இருப்பாங்க. எதிர்காலத்தில் இப்படிலாம் நடந்துரும் அப்படின்னு நான் நினைக்கிறது சரி, அடுத்தவன் மனசில் இதுதான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறது சரி, ஆனால் என் வாழ்க்கையில் பிரச்சனையும் இருக்குது. எப்படி அடுத்தவன் மனதில் என்ன நடக்குதுன்றதை என்னால் யோசிக்க முடிஞ்சோம், எதிர்காலத்தில் என்ன நடக்குதுன்னு என்னால் யோசிக்க முடிஞ்சோம், பிரச்சனை எப்படி என் வாழ்க்கையில் இருக்கும்? இந்த ஒரு சூப்பர் பவர் இருக்கிறப்ப என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் என்னால் சால்வ் பண்ண முடியும். அப்போது பிரச்சனையும் இருந்து அடுத்தவன் மனசில் நினைக்கிறதும் நான் யோசிச்சுட்டு இருக்கேன்னா அது ஒரு பெரிய சூப்பர் பவர்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஓவர் திங்கிங். பட் ஸ்டில் அந்த ஓவர் திங்கிங்கை நான் ஏன் உண்மைன்னு நம்புகிறேன்? அது உண்மைன்னு நம்புறதுக்கு சில பயாசஸ் தான் காரணம். முக்கியமாக 3 பயாஸ் இருக்குது. நம்ம மூளையில் ஓடுற எல்லா சிந்தனையும், முக்கியமாக எதிர்காலத்தை பற்றியும் அடுத்தவனை பற்றியும் நினைக்கிறது சரின்னு நம்ம ஓவர் திங்க் பண்ணுறதுக்கு ஒரு 3 பயாஸ் தான் காரணம். முதல் பயாஸ் என்ன தெரியுமா? கன்ஃபர்மேஷன் பயாஸ். நான் எந்த விஷயத்தை சரின்னு நினைக்கிறேனோ அது சார்ந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் மூளை எடுத்துக்கும். அது தப்புன்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் உதாசீனப்படுத்திக்கிட்டே போகும். இது நம்ம மூளையோட ஒரு பண்பு. ஒரு உதாரணத்துக்கு அவன் மோசமானவன்ப்பா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன்னா அவன் பல வேலை செய்வான். அந்த வேலையில் அவன் மோசமானவன் நிரூபிக்கக்கூடிய செயலை மட்டும் என் மூளை பார்க்கும்.
மற்றதை உதாசீனப்படுத்திக்கிட்டே போகும். பல பேர் அவனை பற்றி என்கிட்ட வந்து பேசுவாங்க. அதில் சில பேர் அவனை பற்றி தப்பாக பேசுவாங்க. தப்பாக பேசினவங்கள மட்டும்தான் நம்புவேன், சரியாக பேசினவங்களெல்லாம் அப்படியே உதாசீனப்படுத்துவேன். இது பேர் கன்ஃபர்மேஷன் பயாஸ். இந்த பயாஸ் இருக்கிறதுனால நான் நினைக்கிறது உண்மைன்னு நான் நினைப்பேன். ஏன்னா நான் நினைக்கிறது சார்ந்த ஆதாரங்களை மட்டுமே நான் ஏற்றுக்கிறதுனால அது சரின்னு எனக்கு தோணும். ஆனால் உண்மையாக சரி கிடையாது. ரெண்டாவது எக்ஸ்ட்ராப்புலேஷன் பயாஸ். எக்ஸ்ட்ராப்புலேஷன் பயாஸ்னால் என்ன? என் வாழ்க்கையில் தொடர்ந்து சில நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு, நடக்கட்டும். ஆனால் இவ்வளவு நாள் என்ன நடந்ததோ அதே போல தான் எதிர்காலத்தில் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறது. தொடர்ந்து நான் சில பேரை காதலிச்சிருப்பேன். முதல்ல ஒருத்தவங்களை காதலித்தேன், என்னை ஏமாற்றிட்டாங்க. ரெண்டாவது வாட்டி காதலித்தேன், அவங்களையும் ஏமாற்றிட்டாங்க. இப்போ மூணாவதாக ஒரு நபரை காதலிக்கலான்னு பார்க்குறப்போ 2 வாட்டி ஏமாற்றிருக்காங்க, இவங்களும் என்னை ஏமாற்ற தான் செய்வாங்க அப்படின்னு யோசிக்கிறது எக்ஸ்ட்ராப்புலேஷன் பயாஸ். அப்படி யோசிக்கிறப்பையும் நம்ம நினைக்கிறது சரிதான் அப்படின்னு நமக்கு தோணும். மூணாவது ரொம்ப சிம்பிளான காரணம், ஸ்பாட்லைட் பயாஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த உலகமே என்னை சுற்றி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறது. நான் ஒரு நாள் ஷேவ் பண்ணுறப்ப இந்த இடத்துல 2 முடியை விட்டுட்டேன், இந்த உலகமே அதை கவனிச்சிக்கிட்டே இருக்கும், எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்கன்னு நினைக்கிறது. சும்மா நடந்து போயிட்டு இருக்கப்போ 2 பேர் ஏதாவது பேசி சிரித்தாங்கன்னா நம்மளை பார்த்து தான் அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்மளை பற்றி தான் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறது தான் ஸ்பாட்லைட் பயாஸ். இந்த பயாஸ் இருக்கிறப்பையும் நம்ம யோசிக்கிறது எல்லாமே சரிதான்ல அப்படின்னு நமக்கு தோணும். இதில் இருந்தெல்லாம் வெளியே வரணுன்னா என்ன பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். ஓவர் திங்கிங்ன்ற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. இதுக்கப்புறம் அண்டர் திங்கிங்னு பயன்படுத்துங்க. அதீத சிந்தனை கிடையாது, குறைவான சிந்தனை. ஏன்னா லாஜிக்காக யோசிக்காமல் வேறு ஏதோ யோசித்தா அது எப்படி அதிகமாக யோசிக்கிறதாயிடும். அது லாஜிக்கை யோசிக்காமல் இருக்கிறது தான். ஒரு சிந்தனையை சிந்திக்காமல் விடுறது, லாஜிக்கான ஒரு சிந்தனையை தூக்கி போடுறது. அப்போ கம்மியாக சிந்திக்கிறது. நீங்கள் சரியாக சிந்திங்க, லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இந்த ஓவர் திங்கிங்லேருந்து வெளியே வருவீங்க. எதை யோசித்தாலும் எதிர்காலத்தை பற்றி யோசித்தா நம்மளால் எதிர்காலத்தை நிர்ணயிக்க முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை உள்ளே கொண்டு வாங்க. லாஜிக்காக இதை கொஞ்சம் பார்ப்போமேன்னு பார்த்து பாருங்கள். இல்லை நான் லாஜிக்காலாம் திங்க் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நான் சத்தியம் பண்ணியிருக்கேன்னா தப்பே கிடையாது. நீங்கள் லாஜிக்காக திங்க் பண்ண வேணாம். ஒன்று செய்யுங்க, எதை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்களோ அதையே நீங்கள் செஞ்சுருங்க. எதெல்லாம் பார்த்து உங்களுக்கு பயம் வருதோ அதெல்லாம் செஞ்சு பாருங்களேன். இதை நம்ம பற்றி பயந்தது தேவையில்லாதது போலையே, நம்ம நினச்ச அளவுக்கு இது மோசம் இல்லை போலையேன்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். நேராக பயப்படுற செயலை செஞ்சு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பயம்ன்றது போயிடும். ஏன் பயப்படுற செயலை செய்ய சொல்கிறேன்? மாடியிலேருந்து குதிக்கிறதோ இல்லை ஏரோப்ளேனில் போயிட்டுருக்கிறப்போ எமர்ஜென்சி டோரை திறக்கிறதோலாம் நான் சொல்லலை. எதை பற்றி சொல்கிறேன்னா, இவ்வளவு நேரம் நம்ம பேசினது வாழ்க்கையில் நேர்மறையான ஒரு மாற்றம் வரப்போ அந்த மாற்றம் நமக்கு ஒரு பயம் கொடுக்குதுல்ல, அந்த பயத்தை செஞ்சு பாருங்கள். நம்ம பயந்தது அவ்வளோ ஒர்த்து இல்லை அப்படின்னு நமக்கு தோணும். இங்கே உடனடியாக ஒரு விஷயத்தை தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. வாழ்க்கையில் மாற்றம் வரணும், நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுலேருந்து மாற போகிறேன், நாள் மனது தேவையை மாற்றிக்க போகிறேன் அப்படின்றதெல்லாம் உடனடியாக ஒரு பிரேக் த்ரூ மாதிரி, ஒரு பாம் மாதிரி ஒரே செகண்டில் நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். ஒரு நாளும் ஒரு அடியாக தான் எடுத்து வைக்கணும். அப்படி செய்யும் போது நீங்கள் பெருசாக மாறினா மாதிரியும் உங்கள் மூளைக்கு தெரியாது. ஒரே நாளில் மாறினா கண்டிப்பாக அது வலியை கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க. நான் நாள்லேருந்து எக்ஸசைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் ஜிம்மில் போயிட்டு ஏதாவது பண்ணாதீங்க. ஜஸ்ட் 10 நிமிஷம் ஜிம் போயிட்டு வாங்க. வீட்லேயே 10 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நாள்லேருந்து நான் படிக்க போகிறேன்ப்பா புத்தகம் அப்படின்னா உடனடியாக ஒரு 10 புத்தகத்தை வாங்கி பக்கமாக பெரட்டாமல் ஒரு 5 நிமிஷம் படிங்க, ஒரு 2 பக்கம் படிங்க. இங்கே எவ்வளவு பெரிய வேலையை செய்கிறோன்றது முக்கியம் கிடையாது, எவ்வளவு நாளுக்கு செய்கிறோன்றது முக்கியம். கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிங்கன்னா உங்களால் இந்த சுயநாச வேலையை அழகாக மாற்றிக்க முடியும். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த இயற்கைன்றது உங்களை முன்னோக்கிய பாதையில் கூட்டிகிட்டு போயிட்டே தான் இருக்கும். நீங்கள் என்ன நினச்சாலும் நினைக்கலனாலும் நீங்கள் முன்னேறிக்கிட்டே தான் இருப்பீங்க. உங்களோட உடம்பை கவனித்து பாருங்கள். உங்கள் உடம்பில் இருக்கிற எல்லா செல்லும் ஒரு நாள் அழியும், திரும்ப புதுப்பிக்கப்படுது. இதே போல் தான் உங்களோட மென்டல் ஹெல்த்தும். திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு என் வாழ்க்கையை முடிஞ்சு போயிடுச்சு, எல்லாமே இனிமேல் அவ்வளோதான் அப்படின்னு தோன்றதுக்காகலாம் அது வாழ்க்கையை முடிஞ்சு போயிடாது. இன்னும் நீங்கள் மேலே போயிட்டே தான் இருப்பீங்க, முன்னேறி போயிட்டே தான் இருப்பீங்க. எப்படி உங்களோட செல் ஒரு நாள் அழிஞ்சு போய் புதுப்பிக்கப்படுதோ அதே மாதிரி உங்கள் மனதும் ஒரு நாள் அழிக்கப்படும், அது சிதறடிக்கப்படும். ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப புதுப்பிக்கப்படும் அப்படின்றது தான் உண்மை. அப்படி புதுப்பிக்கிற ப்ராசஸில் எப்போ வலி ஏற்படும்னா அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால வலி ஏற்படுறதே கிடையாது. அந்த மாற்றங்கள் வேணான்னு நம்ம உதாசீனப்படுத்துறதுனால தான் நமக்கு ஒரு வலி வருது. அந்த மாற்றங்களை ஏற்றுக்காமல் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன வச்சுக்கிட்டு இருந்தோமோ அதையே இறுக்கி கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் அந்த மாற்றங்கள் நமக்கு வலியை தருது. அப்போ இந்த வலி வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம கையில் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்க விஷயங்களை விடணும். நான் கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்க விஷயத்தெல்லாம் விட்டுருங்க அப்படின்னா உண்மையாக நம்ம ஏதாவது கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தால் கையை திறந்தோன்னா அது கீழே விழுந்துடும். ஆனால் மனதளவில் நமக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதை விட்டுருங்க அப்படின்னு சொன்னால் விட முடியாது. அப்படி விட முடிஞ்சால் நம்ம ஏன் ஒரு ஹீலிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும்? ஜஸ்ட் மனதில் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அதை விட்டுருங்கன்னா அப்படியே விட்டுட்டு போயிடலாமே. நம்ம மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களையும் நம்மளோட உணர்வுகளையும் அப்படி சுலபமாக விட்டுருங்கன்னா விட முடியாது. நம்மள்ட்ட இருக்கிற பழைய விஷயங்களை விடணும் அப்படின்னா
புது சிந்தனைகளும் புது உணர்வுகளும் நமக்கு தேவை. ஜஸ்ட் பழசை தூக்கி போட்டுற முடியாது, புது சிந்தனைகளை உள்ளே கொண்டு வந்தாகணும். வெள்ளை யானையை பற்றி கொஞ்சம் நேரம் யோசிக்காமல் இருங்களேன் அப்படின்னு சொன்னால் உடனடியாக வெள்ளை யானையை பற்றி தான் யோசிப்பீங்க. வெள்ளை யானைன்னு ஒன்று இல்லைன்றது நமக்கு தெரிஞ்சாலும் அதை பற்றி யோசிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த சிந்தனை தான் வரும். ஆனால் குரங்கை பற்றி கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இருங்களேன் அப்படின்னு சொன்னால் வெள்ளை யானையை மொத்தமாக மறந்தே போயிடுவீங்க. நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அதிலிருந்து கடந்து போகணும்னு நமக்கு தோணும். அப்போது அந்த பிரச்சனைகளை பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, அந்த பிரச்சனைகளை சிந்திக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. புதிய விஷயங்களை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கணும், அதை வாழ்க்கையில் அனுபவிக்க ஆரம்பிக்கணும். அப்போ ஒரு கட்டத்தில் தானாகவே பழைய பிரச்சனைகள்லாம் மறந்து போயிடும். திடீர்னு ஒரு நாள் யோசித்து பார்த்தா ஆமாம்ல ரொம்ப நாள் முன்னாடி இப்படி ஒன்று நடந்ததில்லை அப்படின்னு நமக்கு தோணும். அது நமக்கு கட்டாயம் புன்னகையை தான் கொடுக்கும். நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி, நமக்கு ரொம்ப நெருக்கமான நபரை நம்ம இழந்துட்டாலும் சரி, வாழ்க்கைன்றது முன்னேறி போய்கிட்டே இருந்தாகணும். எனக்கு பிடித்த நபர் இறந்துட்டாங்கன்றதுக்காகலாம் இந்த உலகம் நிற்க போகிறது கிடையாது. அது மேக்ஸிமம் எனக்கு என்ன சொல்லணும்னா, சரி கொஞ்சம் நேரம் அழுதுட்டு வா, கொஞ்சம் நேரம் லீவ் எடுத்துக்கோ, கொஞ்சம் நேரம் ஓய்வெடு, எப்பெல்லாம் தோணுதோ அப்போல்லாம் கொஞ்சம் அழுதுக்கோ அப்படின்ற ஒரு வாய்ப்பை மட்டும்தான் எனக்கு கொடுக்கும். அதுக்கான அனுமதியை மட்டும்தான் கொடுக்கும். உன் வாழ்க்கை முழுக்க நீ அப்படியே உட்காந்துரு அப்படின்ற அனுமதியை அது எனக்கு கொடுக்கவே கொடுக்காது. என் வாழ்க்கை நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும், மேலே மேலே நகரணும். அதுக்கு நான் பழைய விஷயங்களை விட்டொழிஞ்சாகணும். சில சமயம் அது நமக்கு திரும்ப வருது அப்படின்னா அப்போ அது ஒரு அழுகையை தருது, சோகத்தை தருதுன்னா பரவாயில்ல. ஆனால் எப்போவுமே அதை பிடிச்சிக்கிட்டு நம்மளால் இருக்கவே முடியாது. நீங்கள் போயிட்டு இருக்கக்கூடிய பாதையிலேருந்து சில விஷயங்கள் நகர்ந்து போகும், அதெல்லாம் போயிடக்கூடாது அப்படின்னு இறுக்கி பிடிக்கணுன்ற அவசியமே கிடையாது. எது உங்களுக்கானதோ கண்டிப்பாக அது உங்களுக்கு வரும். எதை நான் இறுக்கி பிடிச்சிக்கணும்னு நினைப்பேன்னா, எது எனக்கானது இல்லையோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு வருதோ, எது எனக்கானது இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிறனோ, எது என்னை விட்டு போகும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சோ அதை தான் இறுக்கி பிடிக்க வேண்டிய தேவை இருக்கும். அதை நீங்கள் இறுக்கி பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அதை விட்டுட்டு போக தான் போகுது. அதனால் தேவையில்லாத விஷயங்களை இறுக்கி பிடிச்சிக்காதீங்க. உங்களுக்கானது கண்டிப்பாக உங்களுக்கு வரும். எது உங்களுக்கு வருதோ அது உங்களுக்கானது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. எது உங்களை விட்டு போகுதோ நல்ல வேலை நமக்கானது இல்லை, சீக்கிரமாக நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சந்தோஷப்படுங்க. எது உங்கள் வழியிலிருந்து விலகி வெளியே போகுதோ அது உங்களுக்கு வழி விடுது அப்படின்றது தான் உண்மை. அது நம்மளை விட்டு போனால் மட்டும்தான் நம்மளால் முன்னேறி போக முடியும். இங்கே தான் ஹீலிங் ப்ராசஸில், இங்கே தான் மனதளவில் இருக்கக்கூடிய ஹீலிங் ப்ராசஸில் ஒரு வித்தியாசம் இருக்குது. உடம்புல ஒரு ஹீலிங் நடக்குது அப்படின்னா அது வேறு விதமாக நடக்கும். என்னோட கை உடஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப அந்த கைக்கு நான் மாவு கட்டு போடுவேன். எப்படி அந்த கை இருந்ததோ திரும்ப அதே நிலைக்கு போகிறப்போ கை ஹீல் ஆகிடுச்சு அப்படின்னு நான் சொல்லலாம். இது ஃபிசிக்கல் ஹீலிங். ஆனால் மென்டல் ஹீலிங் எப்போவுமே இப்படி நடக்காது. நான் மனதளவில் உடைஞ்சு போயிடுவேன். உடைஞ்சு போனதுக்கப்புறம் அதை ஹீல் பண்ணணும்னு நினச்சேன்னா திரும்ப பழையபடிக்கு போக மாட்டேன். புதிய மனிதனாக மாறினா மட்டும்தான் அங்கே ஹீலிங் நடக்கும். எது எனக்கு பிரச்சனையை கொடுத்ததோ அதை முற்றிலும் உதாசீனப்படுத்திட்டு வேறு ஒரு மனிதனாக மாறும்போது மட்டும்தான் ஹீலிங்கிறது நடக்கும். இங்கே தான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஹீலிங் அப்படின்றது ரிவெஞ்ச் எடுக்கிறது கிடையாது. எனக்கு ஒருத்தவங்க இப்படிப்பட்ட துரோகம் பண்ணிட்டாங்க, நான் ஹீல் பண்ணணும், அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினச்சா அது ஹீலிங்கே நடக்காது. எது ஹீலிங்னா அப்படி ஒரு நபர் இருந்ததே நான் மறந்து போகிறது தான். என்னை ஒருத்தவங்க பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கு நான் இப்போ எப்படி இருக்கேன்னு காட்டுறேன் பாரு அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போடுறதோ போஸ்ட் போடுறதோ உண்மையான ஹீலிங் கிடையாது. அப்படி ஒரு மனிதர் இருந்தாங்கல்ல அப்படின்றதே நான் மறந்து முற்றிலும் புதிய மனிதனாக புதிய வாழ்க்கைக்குள்ளே போகிறது தான் ஹீலிங். அப்படி போகிறப்போ பழைய விஷயங்களை கையில் பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன அந்த டிஸ்கம்ஃபர்ட்டை பார்த்தின பயம் வரும், செல்ஃப் சபர்டேஜ் நடக்கும், சுயநாச வேலையெல்லாம் நடக்கும். ஆனால் பழசை நான் கையிலலாம் பிடிச்சிக்க போகிறது இல்லைப்பா. வாழ்க்கைன்றது மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயந்தான். நான் அந்த மாறுதல்கிட்ட என்னை ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவ்வளவு நேரம் நான் சொன்ன அந்த வழின்றதே உங்களுக்கு வராது. இந்த டிஸ்கம்ஃபர்ட்டை பார்த்து நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க, மாற்றத்தை பார்த்து பயப்பட மாட்டீங்க. உங்களுக்கு எது உகந்த வாழ்க்கையோ எது நல்ல வாழ்க்கையோ அதை நோக்கி தானாகவே நீங்கள் நகர்ந்து போக ஆரம்பிப்பீங்க. இப்போ ஓரளவுக்கு நமக்கு ஒரு சுயநாச வேலைனா என்னென்னு புரிஞ்சிருச்சு, அதுலேருந்து வெளியே வரது எவ்வளோ முக்கியம்னு புரிஞ்சிருச்சு, வெளியே வரத்துக்கு என்ன மாதிரி தடைகள் இருக்குன்றதும் நமக்கு தெரிஞ்சிருச்சு, வெளியே வரத்துக்கு என்ன பண்ணலான்ற ஓரளவுக்கு ஒரு பிக்சர் இருக்குது. இப்போது இந்த சுயநாச வேலையிலேருந்து வெளியே வந்து நமக்கு தேவையான ஒரு அழகான வாழ்க்கையை அடையிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம், சில டிப்ஸை கொடுக்குறாங்க. ஏன்னா சுயநாச வேலையிலேருந்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டா உடனடியாக வெளியே வர முடியாது. சில ஆக்ஷனபிள் ஐட்டமை நமக்கு தெரிஞ்சாகணும், செயல்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாகணும், இல்லை ஒரு விதமான மைண்ட் செட்டை நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டாகணும். அதுக்கெலாம் எப்படிப்பட்ட மைண்ட் செட் நமக்கு இருக்கலாம், எப்படிப்பட்ட செயல்களை நம்ம தொடர்ந்து செய்கிறது மூலியமாக இந்த சுயநாச வேலையிலேருந்து வெளியே வர முடியும். முதல்ல சைக்கோ அனாலிசிஸில் ஒரு விஷயம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. நான் சின்ன வயசில் ரொம்ப ஒரு ட்ராமாவில் இருந்தேன் அப்படின்னா அந்த ட்ராமாவை க்யூர் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. அது என்னென்னா, உங்களோட சின்ன வயசை இப்போ உங்களுக்கு முன்னாடி கூப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கண்ணை மூடி ஒரு கற்பனை பண்ணணும். என்னோட சின்ன வயசுனா எனக்கு முன்னாடி இப்போ இருக்கேன்,
நான் இப்போது என்னோட சின்ன வயசுக்கே ஒரு அட்வைஸ் பண்ண போகிறேன். அந்த ட்ராமாலேருந்து வெளியே வரத்துக்கும் லைஃப்பில் நீ கண்டிப்பாக சாதிக்க போகிற அப்படின்னு ஒரு அட்வைஸாக பண்ண போகிறேன். இப்படி அட்வைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கற்பனையை நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா, காலப்போக்கில் சின்ன வயதில் எனக்கு ஏற்பட்டக்கூடிய ட்ராமா எல்லாத்தையும் என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக ஓவர் கம் பண்ண முடியும். ஏன்னா எதை நான் புரிஞ்சுப்பேன்னா, என் சின்ன வயது நபரை விட இப்போ நான் கொஞ்சம் முதிர்ந்த நபராக இருக்கிறேன். எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு நிறைய சக்தி இருக்குது. கண்டிப்பாக அந்த சின்ன வயதில் எனக்கு நடத்தின ஒரு ட்ராமாலேருந்து என்னால் வெளியே வர முடியுன்ற ஒரு நம்பிக்கை கிடைக்கும், வெளியவும் வருவேன். அதே மாதிரி இப்போ என் வாழ்க்கை மொத்தமாக உடஞ்சி போயிடுச்சு, என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நமக்கு தோணுதுன்னா, ஒரு விஷயத்தை செய்யுங்க. ஒரு சின்ன கற்பனை பண்ணணும். என் வாழ்க்கையில் இப்படி உடைஞ்ச நிலையிலிருந்து நான் மீண்டு வந்து ஒரு மிகப்பெரிய நபராக போகிறேன், ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மனிதராக மாற போகிறேன் அப்படின்ற ஒரு கற்பனையை பண்ணுங்கள். இப்போது அப்படி மாறின ஒரு நபர், மாறினா எனக்கு முன்னாடி இருக்கிறேன். இப்போ அந்த நபர் கூட நான் பேச போகிறேன். எனக்கு இருக்கிற சந்தேகம், எனக்கு இருக்கிற வருத்தம் எல்லாத்தையும் அவர் கூட பேச போகிறேன். அவர் எனக்கு அட்வைஸ் பண்ண போகிறார். அந்த அட்வைஸை நானே எனக்கு பண்ணிக்க போகிறேன். இப்படி தொடர்ந்து நீங்கள் இந்த கற்பனையை பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் இப்போ இருக்கிற துன்பத்திலேருந்து நம்மளால் மீள முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். கண்டிப்பாக அதை மீளவும் செய்வீங்க. இன்னொரு ஐடியா இருக்குது. நம்ம ஒரு சுயநாச வேலையிலேருந்து வெளியே வரணும்னா நம்ம வாழ்க்கையோட பர்பஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். வாழ்க்கையோட பர்பஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்கிறதுக்கு சில கேள்விகள் நம்ம கேட்டு பார்க்கலாம். முதல்ல, எனக்கு எது இயல்பாக வருது, எந்த வேலையை என்னால் இயல்பாக செய்ய முடியுது அப்படின்னு கேட்டு பாருங்கள். ரெண்டாவது, எந்த வேலையை செய்யும் போது அதிலிருந்து வரக்கூடிய துன்பத்தை நான் சகிச்சுக்கிறேன், எந்த துன்பம் எனக்கு பிடிச்சிருக்கு. எல்லா வேலையும் நம்ம செய்யும் போது எல்லா வேலையிலையும் ஒரு சாதனையை புரியணும்னா அதுலேருந்து ஒரு துன்பன்றது வரும், அதுலேருந்து சில பிரச்சனைகள்ன்றது வரும். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எந்த கஷ்டத்தை என்னால் அனுசரிச்சிக்க முடியுது, எந்த கஷ்டம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டு பாருங்கள். இல்லைனா ரொம்ப சிம்பிள், சோஷியல் மீடியா இல்லை, யூடியூப் இல்லை, இந்த இன்ஸ்டாகிராம் இல்லை, நான் சும்மா இருக்கிறப்ப என்ன பண்ணிகிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு கேட்டு பாருங்கள். அதை பண்ணுங்கள். அதை பண்ணும்போதே உங்களுக்கு உங்களோட சுயநாச வேலையிலேருந்து வெளியே வரத்துக்கான சில ஐடியாஸ்ன்றது கிடைக்கும். எந்த மாதிரியான எமோஷன்ஸ்லாம் எனக்கு வரலாம், எந்த மாதிரி எமோஷன்ஸ்லாம் எனக்கு வரக்கூடாது அப்படின்ற முடிவெடுக்கிறதுக்கு பதிலாக எல்லா எமோஷன்ஸும் வரலாம், அது ரொம்ப நேச்சுரலான விஷயந்தான், அது வரட்டும், அதை நான் அனுபவிப்பேன், அதை கொஞ்சம் அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பேன், அது வந்தது சரியா, அது ஏன் வந்தது அப்படின்ற தேவையை படித்து பார்ப்பேன். அதுக்கப்புறம் அந்த எமோஷன் எனக்கு வேணுமா வேணாமான்ற முடிவெடுத்து அதை சரி செய்யணுமா சரி செய்ய வேணாமான்ற ஒரு வேலையை செய்வேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கணும். சும்மா இந்த மாதிரி எமோஷன் எனக்கு வரவே கூடாது அப்படின்னு தள்ளி போட்டிங்கன்னா அந்த எமோஷன்ஸ் தான் திரும்ப திரும்ப வரும். அது கண்டிப்பாக சுயநாச வேலைக்கான ஒரு சைக்கிள்குள்ளே உங்களை ஆழமாக கூட்டிகிட்டு போகும். உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு திட்டத்தை எழுதுங்க. வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சுன்னு தோன்றப்போ இதிலிருந்து மீண்டு வந்து நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை அடையிறதுக்கான ஒரு திட்டத்தை திட்டுங்க. ஒரு பேப்பரில் எழுத ஆரம்பிங்க. அப்படி எழுதினாலே இப்போ இருக்கிற ஒரு துன்பத்திலேருந்து நம்மளால் மீண்டு வர முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். உதவி கேட்குறது தப்பே கிடையாது. என் வாழ்க்கையை எனக்கு முடிஞ்சு போயிடுச்சுன்னு தோணுதுன்னா என்னால் தானே சரி செய்ய முடியாது, சுற்றி அவ்வளோ பேர் இருக்காங்க, சரி செய்யவா மாட்டாங்க. நிறைய பேர்கிட்ட உதவி கேளுங்க. உதவி கேட்குறப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அந்த உதவி நமக்கு கிடைக்கலன்னா உதவி கேட்குறதே தப்பு அப்படின்னு ஆகிடாது. ஒரு நபர்கிட்ட நான் உதவி கேட்குறேன், அவர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா பிரச்சனையே இல்லை, இன்னொரு நபர்கிட்ட கேட்க போகிறேன். உதவி கேட்குறது தப்பே கிடையாது. தொடர்ந்து உதவி கேளுங்க. வாழ்க்கை நம்மளை பற்றினது மட்டுமே கிடையாது. இந்த உலகமே நம்மளை கவனிச்சுக்கிட்டு இல்லை. நம்ம வாழ்க்கையை யாரும் கவனிக்கலை. நம்ம அடுத்தவங்க நம்மளை எப்படி கவனிக்கிறாங்கன்னு நினைக்கிறோமோ அவ்வளவு அவங்க கவனிக்கிறது கிடையாது. நம்மளை பற்றியே அவங்க சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க நம்மளை பற்றி சிந்திக்கிறது கிடையாது. அவங்கள பற்றி தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு ஒரு வருத்தத்தை கொடுக்கக்கூடாது, இது சந்தோஷத்தை கொடுக்கணும். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய சுதந்திரம். நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி தோத்தா திரும்ப முன்னேறிக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தை கொடுக்கணும். என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்புன்ற ஒரு மனநிலையில் வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைக்கு காரணம் அடுத்தவங்களாக இருக்கலாம், ஆனால் சரி செய்கிற பொறுப்பு எனக்கு தான் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வாங்க. பொறுப்பு என்னோடது அப்படின்னு இருக்கிறப்பயே அதுலேருந்து வெளியே வரத்துக்கு என்ன செய்யலாம், இதை சரி செய்கிறதுக்கு என்ன செய்யலான்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அடிக்கடி அடுத்தவங்கள்ட்ட மனது விட்டு பேசுங்க. உங்கள் மனதுக்குள்ளேயே நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அது ஓவர் திங்கிங்காக மாறும், தேவையில்லாத பல சிந்தனைகளாக மாறும். அடிக்கடி உங்கள் மனதில் இருக்கிறத அடுத்தவங்கள்ட்ட பேசுங்க. அப்படி பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றதையும் கேட்டு பாருங்கள். ஒருவேளை உண்மையாகவே நம்ம பிரச்சனை அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இல்லாமல் இருக்கலாம், நம்ம ஜஸ்ட் கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறது மூலிமா அது நமக்கு தெளிவாக தெரியும். ரொம்பலாம் அவசரப்படாதீங்க. எல்லா பிரச்சனையும் உடனடியாக தீர்க்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. பொறுமையாக உங்களுக்கு பிடிச்ச வேகத்திலேயே நீங்கள் தீர்க்கலாம். உடனடியாக இதை செஞ்சாகணும், இந்த நேரத்துக்குள்ளே இதை செஞ்சாகணும்னு யாரும் இங்கே ரூல்ஸ் போட போகிறது கிடையாது. கொஞ்சம் நிம்மதியாக பொறுமையாக அதை நீங்கள் செய்யலாம். எது மேலே உங்களோட சக்தியை கவனத்தை நீங்கள் கொடுக்குறீங்கன்றதில் கவனமாக இருங்க. கண்டது மேலெல்லாம் உங்களோட நேரத்தை சக்தியை கொடுக்காதீங்க. 24 மணி நேரம் இன்ஸ்டாகிராமில் எல்லா ரீல்ஸும் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. நிதானமாக உங்கள் வாழ்க்கைக்கு எது தேவையோ எது
எது ஒர்த்தோ அதுக்கு நேரத்தையும் சக்தியும் கொடுத்தாலே வாழ்க்கையில் பல ஓவர் திங்கிங்கிறது குறையும், பல சுயநாச வேலையிலேருந்து உங்களால் வெளில வர முடியும். புதுசு புதுசாக பல விஷயங்களை பாருங்கள், புதுசு புதுசாக பல விஷயங்களை கற்றுக்கோங்க. அதை விட ரொம்ப முக்கியமாக எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அடிக்கடி வருத்தம் வந்தால் வருத்தப்பட்டுக்கோங்க, கோவம் வந்தால் கோவப்பட்டுக்கோங்க. சந்தோஷமாகவே இருக்கணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக அப்பப்போ ஒன்றுமே செய்யாமல் சும்மா இருக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குங்க. சில சமயம் விளையாடுறதுக்கு நேரம் ஒதுக்குங்க. இந்த மாதிரி நேரங்களில் தான் உங்கள் பிரச்சனையை தீர்க்கறதுக்கான க்ரியேட்டிவான ஐடியான்றதே உங்களுக்கு வரும். இந்த ஒரு புரிதலோட உங்கள் வாழ்க்கை பிரச்சனையை ஒரு தடவை பார்த்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு முன்னாடி மலை மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த மலையை ஏறி இறங்குறது எப்படி அப்படின்றது உங்களுக்கு தெரியும். உங்கள் வாழ்க்கை பிரச்சனையை தீர்க்கிறது எப்படின்றது உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை பார்த்து நீங்கள் பயப்பட மாட்டீங்க. உங்களுக்கு தேவையான புது வாழ்க்கையை நோக்கி நீங்கள் போவீங்க. இந்த விஷயத்தை தான் இந்த புத்தகத்திலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.